ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்யான் நிக்ஷேப வித்தமகராயத கர்ணபாஷான்னநாதம் நமாமி வகுளாபரணேன சார்த்தம். கொடியார் மாடக் கோளூரகத்தும் புலிங்குடியும் மடியாது என்னே நீ துயில் மேவி மகிழ்ந்ததுதான். அடியார் அல்லல் தவிர்த்த அசைவோ அன்றேல் இப்படிதான் நின்று தாவிய அசைவோ பனியாயே. 108 திவ்யதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவ திருப்பதிகளில் 7வதான திருக்கோளூர் என்கிற திவ்யதேசம். அந்த எம்பெருமான் வைத்தமாநிதி பெருமாள் விஷயமான சுவாமி நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழி அனுபவத்தை அனுபவிக்கப் போகிறோம். பொதுவா சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் ஞாபகம் வரக்கூடியதான பாசுரம். உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு தான் நம்மாழ்வார் இருந்தார் அப்படின்னு எல்லாரும் சகஜமா சொல்லக்கூடியதான பாசுரம் இது. நம்மாழ்வாரை கிருஷ்ணா தத்துவம் அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் கொண்டாடினான். கிருஷ்ண பக்தியே வடிவெடுத்து வந்தால் அதுதான் சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னு. கண்ணன் மேலே நம்மாழ்வாருக்கு மட்டும்தான் பக்தி உண்டா, மீதி பேருக்கெல்லாம் இல்லையா அப்படின்னா, மற்றவாளுக்கெல்லாம் கிருஷ்ண பக்தியும் இருக்கும். ஆனால் இவருக்கு கிருஷ்ண பக்தியே காரியம். மற்றவாள்லாம் சாதம் சாப்பிடுவா, தீர்த்தம் சாப்பிடுவா, போக்கியங்களை எல்லாம் அனுபவிப்பா, வாழ்க்கைய வாழுவா, கண்ணனிடத்திலும் காதல் கொண்டிருப்பா. இவர் கண்ணனிடத்திலே கொண்ட காதலே எல்லாவுமாக இருந்தவர். ஆகையினாலே சாப்பிடுற சாதமும் கண்ணன் தான், சாப்பிடுற தீர்த்தமும் கண்ணன் தான், சந்தனம் தாம்பூலம் முதலான போக்கிய வஸ்துக்களும் கண்ணன் தான் அப்படின்னு வாழ்ந்தவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவருக்கு எதுவுமே தேவையில்லை. சாதம் வேண்டாம், தீர்த்தம் வேண்டாம், தாம்பூலம் வேண்டாம், சந்தனம் வேண்டாம், உண்ண வேண்டாம். கண்ணனுடையதான ஸ்மரணம், கண்ணனுடையதான அனுபவம், அவனுடைய திருநாமத்தை சொல்றது, அவன் விஷயமாக பாசுரங்கள் பாடுவது, அவனை பல க்ஷேத்திரங்கள்ல சேவிக்கிறது, அவன் இவரை தேடி வந்து இவருக்கு சேவை கொடுக்கிறது, இவர் அவனோட பேசுவது, கைகோர்த்து நடனமாடுவது, ஆலிங்கனம் பண்ணிக்கொள்வது, அவனை அடைவதுன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணானுபவம் மட்டுமே போரும். நம்மாட்டம் வேற எதுவும் வேண்டாம் இவருக்கு. அந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தி உடையவரானபடினாலே நம்மாழ்வார் அப்படின்னு சொன்னாலே எல்லார் வாயிலையும் வரக்கூடிய பாசுரம் இது. ஆனா பெரும்பாலானவர்களுக்கு அந்த பாசுரம் எந்த பதிகத்தை சேர்ந்தது அப்படின்ற ஒரு ஆலோசனை இல்லாமல் இருக்கும். அது இந்த மதுரகவி ஆழ்வார் அவதார ஸ்தலமான திருக்கோளூர் விஷயமான பதிகம். இதிலே ஒரு ரசம் என்ன அப்படின்னா, இந்த திருக்கோளூர் திவதேசத்திலே அவதாரம் பண்ணின சுவாமி மதுரகவி ஆழ்வார், உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் சுவாமி நம்மாழ்வாரே அப்படின்னு வாழ்ந்தவர். அவர் அவதாரம் பண்ணின திருக்கோளூரிலே சேவை சாதிக்கக்கூடிய வைத்தமாநிதி பெருமாளிடத்திலே ஆச்சாரியரான சுவாமி நம்மாழ்வார் உண்ணும் சோறும் பருகுநீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். எந்த கண்ணன் அப்படின்னா, இந்த திருக்கோளூரிலே செல்வம் மல்கி கிடக்கக்கூடிய வைத்தமாநிதின்னு சொல்லக்கூடிய கண்ணன், நிக்ஷேப வித்தன் நித்திய பவித்திரன்னு சொல்லக்கூடிய கண்ணன். அவன்தான் எனக்கு தாரக போஷக போக்கியம் எல்லாம் அவன்தான் அப்படின்னு நம்மாழ்வாருடையதான் அனுபவம். இது ஒரு விசேஷ அனுபவம். இப்போ இந்த பதிகம் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னா, பராங்குஷ நாயகியனுடைய தாயார் பராங்குஷ நாயகியனுடைய நிலைமையை நினைத்து புலம்புவது போலே இருக்கக்கூடியதான பாசுரம் இது. இதுக்கு முன்னால பதிகங்கள் எல்லாம் பார்த்தபோது திருத்தொலைவில்லி மங்கலம் திருத்தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு அந்த திவதேசத்தினுடைய பேரையே சொல்லிண்டு, அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களையே சொல்லிண்டு, அந்த பக்கமே பார்த்துண்டு, அங்க நடக்கிற உற்சவங்களையே வர்ணித்து கொண்டு, எப்போ நான் திருத்தொலைவில்லி மங்கலத்துக்கு போவேன் அல்லது எப்போது அந்த எம்பெருமான் என் இடத்திற்கு வருவான் அப்படின்னு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க
அந்த திவதேசத்தை எம்பெருமான் விஷயமான ஏக்கத்திலே, தவிப்பிலே, அனுபவத்திலேயே தொலைத்து விட்டால், அப்படியே அந்த எம்பெருமான் வரணும் வரணும்னு நினைச்சு ஏங்கின்ற இருந்த இவளுக்கு பெருமாள் வராததாலே மனசிலே பாரம் அதிகமா போச்சு, உடல் இளைத்தது. என்ன சாப்பிடுறத நிறுத்திட்டா, தீர்த்தம் சாப்பிடுறத நிறுத்திட்டா, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டா. சரீரத்துக்கு ஆகாரம் ஒண்ணுமே, ஆகாரம் இல்லாதபடினாலே சரீரம் இழைச்சு போய், கண்கள்லாம் கருத்து போயிடுத்து, முகமெல்லாம் வாடி போயிடுத்து, புலிவிழந்து விட்டால், இளமை குன்றி விட்டது. ஆகையினாலே இவளுடையதான சரீரம், அந்த வயசுக்கு எடுப்பாக இருந்த சரீரம் இப்போ அப்படி தளர்ந்து போயிடுத்து. அப்படி தளர்ந்து போனபடினாலே இவளுக்குன்னு அளவெடுத்து இவள் கைகளிலே போடப்பட்டிருந்த வலை கூட தானே நழுவி போய்விட்டது திருக்குழந்தை எம்பெருமானிடத்திற்கு. இப்படி இவளுடைய ரூபம், அழகு, சரீரம் எல்லாம் கெட்டு இவள் நிறைய இழந்துட்டா அந்த எம்பெருமானை பெறாதபடியினாலே. எம்பெருமான் இவளை ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ளாதபடியினாலே, இவளுக்கு எம்பெருமானுடையதான சம்ஸ்லேஷம்னு சொல்லக்கூடியதான சேர்த்து கிடைக்காதபடியினாலே அப்படியே வாழ்நாள்ல பல இன்பங்களையும் இழந்து, தன் வலையையும் இழந்து, தன் மனசையும் இழந்து நோய் பிடித்தவள் போல ஆகிவிட்டால். அதை திருக்குழந்தை திவதேசத்தில் அனுபவித்தோம். இப்போ அதை காட்டிலும் ஒருபடி மேல போய், அம்மா நீ என்னமோ நான் சாப்பிடல, தூங்கல, தீர்த்தம் சாப்பிடலன்னு என் மேல கவலைப்படுறதா நினைச்சுண்டு எனக்கு இங்க சாதமா கொண்டாந்து போட்டாந்து வைக்கிற, பழங்களா திருத்திண்டு வந்து வைக்கிற, தீர்த்தமா கொண்டாந்து வைக்கிற, ஆனா நான் எதையும் சாப்பிடுறது இல்லைன்னு உனக்கு தெரியும். நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, உன்னாட்டமா என்ன நினைச்சுட்டு இருக்க? உனக்கு எப்படி சாதம் சாட்டாதான் பசியாருமோ, தீர்த்தம் சாட்டாதான் உனக்கு பிராணன் நிக்குமோ, போக்கிய வஸ்துக்கள்லாம் இருந்தாதான் உனக்கு திருப்தியா வாழறோம் வாழ்க்கைய அப்படின்ற எண்ணம் ஏற்படுமோ, அந்த மாதிரி என்ன நினைச்சுட்டு இருக்க? அதனால இதெல்லாம் பெருசா நினைச்சுட்டு இதெல்லாம் கொண்டாந்து என்னண்ட வச்சுட்டு இருக்க. ஆனா நான் இதையெல்லாம் சீண்டுவது கூட இல்லை. அது ஏன்றது உனக்கு தெரியணும். ஏன்னால் உனக்கு எப்படி சாதம், தீர்த்தம் இதெல்லாம் உன்னுடைய பிராணனை தரிப்பதற்கு காரணமா இருக்கோ, அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய ஸ்மரணம், கண்ணன் மேலே இருக்கக்கூடியதான காதல் தான் என்னுடைய சரீரத்திலே என்னுடைய பிராணனை கட்டி போட்டிருக்கிறது. இத்தனை இழந்தும் நான் அப்படியே உயிரை கையில பிடிச்சுட்டு இருக்கேன். எதுக்காக? ஒரு நாள் கண்ணன் வருவான், தன்னுடைய அனுபவத்தை தருவான் என்பதற்காக. அதை நீ புரிஞ்சுக்காம உனக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எனக்கு தேவைன்னு நினைச்சுட்டு என்னாண்ட கொண்டாந்து வச்சு என்ன மாறணும்னு நினைக்கிற பாத்தியா, என்ன நினைச்சு புலம்புற பாத்தியா? இது இனிமேல் சரிப்படாது. பெருமாள்னா என்ன, திவ்யதேசம்னா என்ன, பகவத் அனுபவம்னா என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்த சின்ன பிள்ளையான இவளை முதல்ல திருத்தொலவில்லி மங்கலத்துக்கு அழிச்சுண்டு போய் பெருமாளை, அவனுடைய உற்சவத்தை, அவனுடைய அழகை எப்படி சேவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து அவன் மேலே தீராத காதலோடு கூட மாற்றினவள் இந்த பராங்குஷ நாயகியினுடைய தாயார் தான். ஆனா அவன் என்ன நினைச்சுட்டா, கோவில் பெருமாள் உற்சவம்னு போனா சேவிக்கணும், சேவிச்சு வந்த உடனே அப்படியே வேற மோடுக்கு போயிடணும், லௌகீக மோடுக்கு வந்துடணும். கோவில் பெருமாள் அப்படின்னு போறச்ச மாத்திரம் பக்தி மோடுக்கு போயிடணும் அப்படின்னு அவ ரெண்டு விதமா வச்சுட்டு இருக்கா. இப்ப நாமெல்லாம் வச்சுட்டு இருக்கிறது மாதிரி. ஆனா பாவம் பராங்குஷ நாயகி, அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. சதா சர்வகாலமும் கண்ணன் எம்பெருமான் அப்படின்னு இருக்கக்கூடியவள் அவள். அவளுக்கு இந்த மாதிரி மூடு மாத்திக்கிறது, மோடு மாத்திக்கிறது எல்லாம் ஒன்றும் தெரியாது பாவம். அதனால அவ என்ன பண்றான்னா, இதுக்கு மேல அப்படியே என்னுடைய பக்தி, என்னுடைய காதல் விருத்தியாகின்றே போகுமே ஒழிய அது நிக்காது, அது மாறாது, அதுல இருந்து என்ன மீட்டு வரணும்னு நினைச்சீங்களானா உங்களுடைய முயற்சி பலிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய திருடமான சங்கல்பத்தோட கூட இருக்கிறாள் அவள். பகவானை அடைய வேண்டும்னு நினைக்கக்கூடிய முமுட்சு அப்படிதான் இருக்கணும். அதுக்கு ரோல் மாடலா உதாரணமா இருந்துருக்கா பராங்குஷ நாயகி. நீ சாதம் கொடுத்தா, தீர்த்தம் கொடுத்தா, பழம் கொடுத்தா நான் தெம்பா இருப்பேன்னு நினைக்கிறேன்னு, அதெல்லாம் பண்ணா நான் தெம்பா இருக்க மாட்டேன். எனக்கு இது எல்லாமா இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவை பண்ணி வைத்தால், அவனுடைய திவ்யதேசத்துக்கு என்ன அழிச்சுட்டு போனேனா அப்போ வேணா நான் தெம்பா இருப்பனே ஒழிய இதெல்லாம் கொடுத்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற நிலைமை இப்போ பராங்குஷ நாயக்கினுடையதான நிலைமை. அவளும் என்னென்னமோ சொல்லி பார்த்தா, தொலைவில்லி மங்கலம்னு கூவின்னு இருந்தா, அந்த திசையே உத்து பார்த்துட்டு இருந்தா, கையை கூப்பிட்டு இருந்தா, அந்த பெருமாள் வருவானா நாங்க போக மாட்டேனான்னு அவனுடைய திருநாமங்களை எல்லாம் தேவர் பிரான்னு சொல்லிட்டு இருந்தா. இத்தனை பண்ணியும் இதுல ஒன்னும் நடக்கல. பராங்குஷ நாயகியினுடைய தாயாரும் அங்க அழிச்சுண்டு போறாப்புல இல்ல. அதுக்கு பதிலா அவளுடைய தோழியை அரவழைத்து சமாதானம் பேசி அவளை இவ வழிக்கு மாத்தணும்னு பாக்குறாளே ஒழிய அவ வழிக்கு இவ போற மாதிரி தெரியல. அப்போ நன்னா யோசிச்சு பாருங்க, அந்த திருத்தொலவில்லி மங்கலம் பதிகம் கடைசியில என்ன பார்த்தோம்?
அந்த தோழியானவள், அம்மா என்னை விட்டு இவ்வளவு திருத்தணும், உங்க வழிக்கு மாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனால் அது நடக்காது. ஒண்ணு பண்ணுங்க, எம்பெருமானை விட்டு என்னாலே வாழ முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இவ வந்துட்டா. நீங்களும் இவ சொல்ற போதெல்லாம் பெருமாளுடைய திவ்யதேசத்தை பேரை சொல்லுங்க. இவ தொலைவில்லி மங்கலம்னு சொன்னா நீங்களும் தொலைவில்லி மங்கலம்னு சொல்லுங்க. இவ திருக்கோளூர்னு சொன்னா நீங்களும் திருக்கோளூர்னு சொல்லுங்க. இவள் வைத்தமானிதின்னு சொன்னா வைத்தமானிதின்னு சொல்லுங்க. தேவர் பிரான்னு சொன்னா தேவர் பிரான்னு சொல்லுங்க. இவள் பெருமாளை பற்றி புலம்பினால் நீங்களும் கூட சேர்ந்து கொண்டு புலம்புங்கள். அப்போ பகவானிடத்திலே நாம சேர்ந்தில்லைன்னாலும் பகவத் பக்தாலான பாகவதாலோட கூட சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பிரபன்னனுக்கு, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு எப்படி பகவான் முக்கியமோ அது போல பாகவதாலும் முக்கியம். பகவானுடையதான சம்பந்தமான மோட்சம் எப்படி முக்கியமோ அது போல பாகவதாலுடைய சம்ஸ்லேஷம் சத்சங்கமும் முக்கியம். அப்படின்றத நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ பாகவத இவோ. ஆகையினாலே பகவானிடத்திலே இவளுக்கு ஏற்பட்டதான பிரிவை பகவானுடைய அடியார்களான உங்களோட சேர்த்து தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு இதுவரைக்கும் உங்க பேச்ச காது கொடுத்தும் கேட்காதவள், திமிரு பிடித்தது போல இருந்தவள், அடங்கா பிடாரியா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சவள், நீங்க அவலாட்டமா பெருமாள் மேல பக்தியினால பெருமாளை பத்தி பேசினீங்களானா உங்களோட சேர்ந்துப்பா. அப்படி சேர்த்து அவளை நீங்க நன்னா வாழ வைக்கலாமே ஒழிய, நீங்க நினைக்கிற மாதிரி பெருமாளை மறக்கடித்து பெருமாள் கிட்ட இருந்து அவளை பிரிச்சுண்டு கேவலம் லௌகீகமா ஏதோ ஒரு ஆண்மகனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் இனிமேல் ஆகக்கூடாத காரியம். உங்கள் ஆசை என்னைக்கும் நிராசையா போடும், நிறைவேறவே நிறைவேறாதுன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிட்டா. அப்படின்னு அங்க பார்த்தோம், தொலைவெள்ளி மங்கள கடைசியில பார்த்தோம். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும், அவளை போலவே பாகவதையா மாறி அவளுடைய பகவத் அனுபவத்திற்கு துணையா இருந்திருக்கணும். திரு தொலைவில்லி மங்கலத்துல மட்டும் பெருமாள் இல்ல, நம்ம திருநகரிலையும் பெருமாள் இருக்கார், பக்கத்துல நிறைய திவ்யதேசங்கள்ல பெருமாள் இருக்கார். இங்க பெருமாளுக்கு இது திருநாமம், இந்த பெருமாள் இதுக்காக இங்க வந்தார், இவர் இப்படி சேனிச்சுட்டு இருக்கார், அவர் அப்படி நின்று இருக்கார் அப்படின்னு பகவானுடையதான சரித்திரங்களை எல்லாம் தனக்கு தெரிந்த வரைக்கும் அந்த பெண் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அவளுடைய பகவத் பக்தி அப்படியே கொழுந்து விட்டு எரியும்படியா இவள் அதிலே நெய் வார்த்திருந்தாளானால் அந்த பெண் பிள்ளை இவளோட கூட பாகவதாலோட வாழக்கூட பாக்கியம் கிடைத்திருக்கிறதேன்னு இருந்திருப்பா. இப்போ இந்த அம்மாவால தன்னை மாத்திக்க முடியல. அவள் இன்னும் பராங்குச நாயகியினுடைய நிலைமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஸ்திதியில் கூட இல்லை. சொல்ல போனா பராங்குச நாயகியினுடைய தோழி சொன்னாலே அதை அப்படியே ஏத்துண்டு ஜீர்ணிச்சிக்க கூடிய நிலைமையிலே இவ இல்லை இப்போ. ஏன்னா அந்த பக்தி இன்னும் வரல. பராங்குச நாயகியினுடைய பக்தி தோழிக்கு வரவில்லை, தோழியினுடைய பக்தி தாய்க்கு வரவில்லை. பராங்குச நாயகி தோழியினுடைய பக்தியே தாய்க்கு வரலன்னா பராங்குச நாயகியினுடைய பக்தி எல்லாம் தாயால புரிஞ்சுக்க முடியுமோ? அதனால என்ன பார்த்தா அந்த பொண்ணு ஏதோ இவள்ல பாதி, இவ எப்படி பெருமாள் பெருமாள்னு பைத்தியமா இருக்காளோ அந்த மாதிரி அது அற பைத்தியம். இது முழு நேரம் பெருமாள் பெருமாள் அப்படின்னு சொன்னா அது பாதி நேரம் பெருமாள்னு சொல்றது, அது இதுக்குதான் சப்போர்ட் பண்ணும். அதனால அது பேச்ச கேட்க கூடாது, நாம வேற வழியில இவளை மாத்த முயற்சி பண்ணணும். கடைசி பட்சமா இவளை மாத்தலைன்னாலும் பரவாயில்ல, இவளுடைய பக்தியை மேலும் நாம வளர்க்க கூடாது. ஏன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு போனா, அவளுக்கு பெருமாள்னா என்னன்னு தெரியாது, திவதேசம்னா என்னன்னு தெரியாது, நீங்க தான் காட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னா. இப்போ இவள் இருக்கக்கூடிய நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நான் காரணமா போயிட்டேன், இன்னும் இதை மோசமாக்க கூடாது அப்படின்னு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா இந்த தாயார் இப்போ. அதனால இவள் என்ன பண்ணினால், பெருமாளை அவள் மறக்கும்படியா நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருந்தா. பெருமாளை விட்டவ பிரியணுன்றதுக்கு எத்தனையோ சூழ்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தா. இதையெல்லாம் பார்த்த பராங்குஷ நாயகியாலே இதையெல்லாம் பொறுத்துக்க முடியல. பார்த்தால் உறவுன்னா என்ன, எது நமக்கு நன்மையை நினைக்கிறதோ ஹிதத்தை நினைக்கிறதோ அதுதான் உறவு. நமக்கே குழி பறிக்கக்கூடியதெல்லாம் உறவா? சுவாமி தேசிகன் என்ன பிரார்த்திச்சார் பெருமாளிடத்துல, பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷுமாம் வர்தய. எனக்கு ஹிதத்தையே நினைக்கக்கூடியவர்கள் என் பக்கத்துல இருக்கட்டும். நான் எல்லோருக்கும் ஹிதத்தையே தான் நினைக்கிறேன், எல்லோருக்கும் எது நன்மையோ அதையே தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு நன்மையையே நினைக்கக்கூடியவர்களை என்னை சுத்தி வச்சுண்டு, எனக்குன்னு பிரத்யேகமா நான் உன்னிடத்துல ஒன்னும் கேட்கல, இதை மட்டும் அனுகிரகம் பண்ணுன்னு பெருமாள் இடத்துல பிரார்த்தித்தார். பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு மாம் வர்த்தய. எனக்கு நல்லதே நினைக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே நான் வசிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார். அந்த மாதிரி எது உறவு, எது நமக்கு ஹிதத்தை நன்மையை நினைக்கிறதோ அது உறவு. ஒரு ஜீவாத்மா எங்க போனோம், ஒரு பரமாத்மாவை அடைய வேணும். ஜீவாத்மாவுக்கு நிரந்தரமான பந்து யார்? பரமாத்மா. அப்படி இந்த சின்ன வயசுல
உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு லௌகீக வாழ்க்கையை வாழக்கூடிய வயசிலே நமக்கு எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் தான் நிரந்தர பந்து, அவனோடேயே வாழ வேண்டும், அவனுக்காகவே காலம் கழிக்க வேண்டும் என்கிற பக்குவம் வந்திருக்கிறது. ஒரு விதத்துல அந்த பக்குவம் வருவதற்கு காரணமாக இருந்த இவளுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல. அதனால என்ன கெடுக்க பாக்குறாயோ. நான் என்னமோ எந்த வழியில போனமோ அந்த வழியில தான் போயிட்டு இருக்கேன். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஜீவனும் அவன் திருவடிவாரத்துக்கு போயான ஒரு நாள். அந்த ஞானம் சில பேருக்கு முன்னாலேயே வர்றது, சில பேருக்கு ரொம்ப கழிச்சு வர்றது, சில பேருக்கு வராதே போயிடுறது. அது எனக்கு இன்னைக்கு வந்துடுத்து. இவளுக்கு வரலேன்றதுக்காக, இவள் இன்னும் அந்த ஞான மார்க்கத்திலே போலேன்றதுக்காக என்னையும் போகாமல் இருக்க வேணும் என்று சொல்வது நியாயமோ? அதனாலே பகவானை அனுபவிப்பதற்கு சாதகமா இருக்கக்கூடிய உறவுகள் தான் உறவே ஒழிய, பகவானுடையதான அனுபவத்திற்கு பாதகமாக குந்தகம் விளைவிக்கக்கூடிய உறவுகள் உறவே அல்ல. அதனால தாயாக இருந்தாலும் பரவாயில்லை, இவளுடையதான உறவு எனக்கு வேண்டாம்ன்ற முடிவுக்கு வந்துட்டா பராங்குஷ நாயகி. அப்போ யார் உறவு? சுவாமி, பகவானிடத்துல பக்தி வந்தா தாயார் தோப்பனார் எல்லாம் மறந்துடணுமா? அப்படி இல்ல. தாயார் தோப்பனார்னு சொல்லக்கூடியவா குழந்தைகளுக்கு பகவத் பக்தியை வளர்க்க வேணுமே ஒழிய பகவத் பக்திக்கு தடையாக நிற்கக்கூடாது. தாயார் தோப்பனார் பகவத் பக்திக்கு தடையாக இருந்தால் அவர்களை நாம திருத்தி பகவத் பக்தி மார்க்கத்திலே கொண்டு வர வேணுமே ஒழிய எடுத்த உடனே அவளை பகச்சுக்கிறதுக்கு இல்ல. இவ பாருங்க, 6ஆம் 10 7ஆம் திருவாய்மொழி வந்த அப்புறம் தான் கோச்சுண்டு இந்த முடிவுக்கு வரா. அது வரைக்கும் அம்மாவை திருத்தணும்னு எத்தனையோ முயற்சி பண்ணினா பராங்குஷ நாயகி. அந்த மாதிரி எடுத்தெடுப்புலயே அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேன்றான்னு சொல்லி அவளை தள்ளி வச்சுடுறதோ, அவளை விட்டு விலகி போறதும் சரியில்லை. அவளை திருத்தி அவளையும் பாகவதாலா பகவத் அனுபவத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக மாற்ற பார்க்க வேணும் ஒரு பிரபன்னன், ஒரு பாகவதன். அப்படி எத்தனையோ முயற்சி பண்ணினா கடைசியில பலிக்கலன்னு சொல்ற போது எது சாஸ்வதம், இதுவா அதுவா அப்படின்ற ஒரு போட்டி வந்துடுத்து. இப்போ ஒரு இக்கட்டான நிலைமை. பகவானை மற அப்படின்னு சொல்ற தாய் முக்கியமா, அல்லது நிரந்தர பந்துவாக இருக்கக்கூடிய நாம என்னைக்கா இருந்தாலும் எங்க போய் சேரணுமோ அந்த பகவான் முக்கியமா அப்படின்னு வந்தால், பகவத் பக்திக்கு காரணமா இருக்கக்கூடிய உறவுதான் உறவு. அதுல இருந்து நம்மளை தூர அழிச்சுண்டு அதுக்கு தடை விளைவிக்கக்கூடிய உறவு உறவே அல்ல, அதை துறந்து விடலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. தாயாக இருந்தாலும் பரவாயில்லை, நாளை மறுநாள் இவளும் பாகவத்தையா திருந்தி வந்தாலானா இவளோட உறவு கொள்வோம், அது வரைக்கும் இவள் உறவு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய வயசு பொண்ணு, இளம் பெண் ஆத்த விட்டு வெளியில போயிட்டா. இப்போ இத்தனை நாள் தொலைவில்லி மங்கலம் எங்கேயோ இருக்கு, நான் எங்கேயோ இருக்கேன், நடுவுல தாமிரபரணி ஆறு போறது, நான் இங்கே தென்கரையில இருக்கேன், அது அங்க வடகரையில இருக்கு, நானும் ஒரு வயசு பொண்ணு, அபலை பெண், உடம்புல பெருசா பலம்னு ஒண்ணும் இல்லை, பெருமாள் பெருமாள்னு புலம்பி இருக்கிற ஆரோக்கியமும் போயிடுத்து, எனக்கு சாப்பிடுறது இல்லை ஒன்னும். என்னாலே எப்படி இந்த வற்றாத ஜீவநதியா ஓடின்னு இருக்கிற தாமிரபரணியை நீந்தி கடந்து அந்த வடக்கு கரையில இருக்கக்கூடிய தொலைவில்லி மங்கலத்துக்கு போக முடியும்? யாரான என்ன அழிச்சுட்டு போனா தேவலாமா இருக்கும், இல்ல அந்த எம்பெருமான் இங்க என்ன நோக்கி வரமாட்டானா அப்படின்னு அந்த திசையே நோக்கி பார்த்துட்டு இருந்தாலே அந்த அபலை பொண்ணு பொறுத்தது போதும் அப்படின்னு புறப்பட்டா. எழுந்திப்போ எங்க போறா அப்படின்னா திருக்கோளூருக்கு போயிட்டா. இதுல வேடிக்கையா ஒரு அனுபவம் தோன்றது. ஏன் போறவ திருத்தொலைவல்லி மங்கலத்துக்கே போயிருக்கலாமே, அன்னைக்கு திருத்தொலைவல்லி மங்கலத்துக்கு போக முடியாமல் அந்த திசையே பார்த்துட்டு இருந்தவோ இன்னைக்கு மட்டும் எப்படி திருக்கோளூர் போனா அப்படின்னா, திருத்தொலைவியதான திவ்ய தேசம் தாமிரபரணி நதியினுடைய வடக்கு கரையில இருக்கு. இந்த அபலை பெண்ணான பராங்குஷ நாயகி தெற்கு கரையில இருக்கா. இவளால நீந்தி எல்லாம் அங்க போக முடியாது. அதுவே இந்த திருக்கோளூர்னு சொல்லக்கூடியதான திவ்ய தேசம் இவள் இருக்கக்கூடிய தாமிரபரணி நதியினுடைய தெற்கு கரையிலேயே இருக்கிறது. அதனால ஆத்த கடந்து எதிர்நீச்சல் போட்டெல்லாம் இவ போக வேண்டாம். நேற்று பார்த்தோம், ஆழ்வார் திருநகரிலிருந்து தெற்கே 2 கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்கக்கூடியது. ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போக முடியாதால இவளாலே. ஆத்தையெல்லாம் கடந்து போக வேண்டாம், நல்ல ரோடு இருக்கு, அப்படியே நடந்தே 2 கிலோமீட்டர் போக முடியாதுன்னா புறப்பட்டு போயிட்டா. இது ஒரு வேடிக்கையான மேலோட்டமான அனுபவம். இதுல வாஸ்தவமான அனுபவம் என்னன்னா, இவளுக்கு இவள் மட்டும் பெருமாளை அனுபவித்தால் போதாது, இவளோடு கூட இருப்பவர்களும் பெருமாளை அனுபவிக்க வேணும் அப்படின்ற நல்ல மனம் படைத்தவள்.
இப்போ ஏதான ஒரு நல்ல உத்தமமான வஸ்து கிடைக்கிறது சாப்பிடுறதுக்கு, ஒரு பெருமாள் கம்சம் பண்ணின சக்கரை பொங்கலோ புளியோரையோ கிடைக்கிறது அப்படின்னா நிறைய கொடுத்திருக்கா, யாரும் பாக்குறதுக்கு முன்னால நாமளே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது சரியில்லை. கூடியிருந்து குளிர்ந்துன்னு ஆண்டாள் சொன்னது போல பகவானுடைய பிரசாதத்தை 4 பேரோட பகிர்ந்துட்டு சாப்பிடணும். ஆத்துக்கு எடுத்துட்டு போனா ஆத்துல இருக்கிற மனுஷாளுக்கெல்லாம் கொடுக்கலாம், இல்ல கோவில்லையே இன்னும் 4 பாகவதால கூட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் உத்தமம். அது போல தான் திருத்தொலைவில்லி மங்கலத்துக்கு போய் பெருமாளை அனுபவித்தால் போதாது, தன்னுடைய தாயும் மனம் தேடி அவளும் திருத்தொலைவில்லி மங்கலத்துக்கு வந்து பெருமாளை அனுபவிக்க வேணும்னு ஆசைப்பட்ட உத்தமமான பாகவத யுவம். அதுவே தாயார் வர வேண்டாம் நான் மட்டும் அனுபவிச்சா போறோம்னு நினைச்சிருந்தாலானா அது சரியில்லை. உத்தமமான வஸ்துக்கள் எதுவா இருந்தாலும் 4 பேரோட பகிர்ந்துதான் அனுபவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. அது தெரிந்தவள் இவள், நன்னா சாஸ்திரம் தெரிந்தவள். இவள் தாம் மட்டும் அனுபவிச்சா போறோம்னு தொலைவில்லி மங்கலம் போனான்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி இவளுடைய தாயாரும் அன்னைக்கு தான் மட்டும் தொலைவில்லி மங்கலம் உற்சவத்தை போய் சேவிச்சுட்டு வரலான்னு போயிருந்தா இவளுக்கு தொலைவில்லி மங்கலம்னு ஒரு திவ்யதேசம் இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. அங்க இருக்கிற பெருமாள் இத்தனை கண்ணழகன், அவனுடைய சங்க சக்கரங்கள் இத்தனை அழகு, அவனுடைய பிராட்டிமார்கள் இத்தனை அழகு அப்படின்னு அவனுடைய திவ்யதேச அனுபவம் எல்லாம் இவளுக்கு கிடைத்திருக்காது. அங்கே இருக்கக்கூடிய வேதம் ஓதக்கூடிய பாகவதாளுடைய பெருமை சத்சங்கம் எல்லாம் இவளுக்கு கிடைச்சிருக்காது. அப்படி தெரிந்தோ தெரியாமலோ அந்த தொலைவில்லி மங்கலம், அந்த எம்பெருமான், அந்த பாகவதால் இவளுடையதான அனுபவமும் சம்பந்தமும் நமக்கு வருவதற்கு நம்முடைய அன்னையே காரணமாக இருந்தால், அதே அன்னை இன்னைக்கு அந்த அனுபவத்துக்கு தடங்களா இருக்கா இருந்தாலும் பரவாயில்லை. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, என்ன வயசுண்டு போய் எனக்கு உபகாரம் பண்ணாலோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு விதத்துல நான் அவனை அனுபவிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவளை நான் அழிச்சுண்டு போய் அந்த அனுபவத்தை ஏற்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். அது வர வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன்னு பாவம் ரொம்ப பொறுத்துட்டு இருந்தா. என்னைக்கு தாய் மாறுவோ, தன்னோட வருவோ, பழையபடி தொலைவில்லி மங்கலத்துக்கு போய் சேவிக்கலாம் வான்னு என்னைக்கு கையை பிடிச்சி அழிச்சுண்டு போவோ. இப்போ இதுதான் தொலைவில்லி மங்கலம், இவன் தான் தேவர் பிரான் அப்படின்னு பராங்குச நாயகிக்கு அறியாத வயதில் காட்டி கொடுத்த தாய் இருக்கிறாளே, அவளுக்கு தேவர் பிரானை பற்றியும் தொலைவில்லி மங்கலத்தை பற்றியும் சொந்தமா ஒரு திருவாய்மொழி பதிகமே பாடக்கூடிய அளவிற்கு பக்தியும் ஞானமும் வந்து விட்டது பராங்குச நாயகிக்கு. அன்னைக்கு அவ வெறுமை காட்டினா இது தொலைவில்லி மங்கலம், இது பெருமாள் அப்படின்னு. இன்னைக்கு பராங்குச நாயகி இவளுக்கு ஒரு பெரிய காலக்ஷேபமே சொல்லுவான் அந்த பெருமான் விஷயத்துல. அத்தனை பக்தி அவனிடத்துல வந்துடுத்து இவளுக்கு. இப்போ அப்பேற்பட்ட பராங்குச நாயகி அந்த தாய் மனம் திருந்தி அழிச்சுண்டு போனாலானா நம்மோடு சேர்ந்து அவளும் பெருமாளை அனுபவிக்கலாம், நாம் பெருமாளை அடைவது போல அவளும் பெருமாளை அடைந்து மோட்சம் பெறலாம் அப்படின்னு பாகவதாலோடைய கூட சேர்ந்து பகவானை அனுபவிப்பதாகிற சத்சங்க மோட்சத்திற்காக காத்து கொண்டிருந்தாள். அது நடக்கிற மாதிரி இல்லை. சொல்ல போனா இவள் எப்படி தாயார அழிச்சுண்டு போனோம்னு நினைக்கிறாளோ அந்த மாதிரி தாயால் இவளை பெருமாளை விட்டு விளக்க பார்க்கணும்னு பாக்குறா. அதனால பராங்குச நாயகி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா. இப்போ இங்கே பரதேவதா பாரமார்த்தியாதிகாரத்திலே சுவாமி தேசிகன் சாதித்த ஒரு விஷயத்தை மனசிலே கொள்ள வேணும். அதாவது முமுக்ஷு, மோட்சத்திலே ஆசை இருக்கிறவன், மோட்சம் போகணும்னு நினைக்கிறவன், அவன் என்ன பண்ணணும்? உபாயம் பண்ணணும். பக்தி யோகமோ பரநியாசமோ பண்ணிண்டா அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. அவனுக்கு இதை பண்ணி வைக்கிறவர் யாரு? ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறார். ஆச்சாரிய முகேன ஆச்சாரியனை சரணாகதி பண்ணி அவர் மூலமா எம்பெருமானிடத்திலே நம்மை ரட்சிக்கக்கூடிய பாரத்தை ஒப்படைக்கிறது சரணாகதி. அப்படி பண்ணினால் அதனாலே மகிழ்ந்த பகவான் நமக்கு மோட்சத்தை தரான். இதுதானே நம்முடைய சம்பிரதாயம். இப்போ சரணாகதி மட்டும் பண்ணிண்டா போருமா, அவனுக்கு மோட்சம் கிடைச்சுடுறதா அப்படின்னா வித் சம் கண்டிஷன்ஸ். பெருமாளிடத்துல என்ன சொல்லி சரணாகதி பண்ணிக்கிறோம்? பெருமாளே, சாஸ்திரத்திலே எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீ சொல்லியிருக்கையோ அதை மட்டுமே நான் பண்ணுவேன், சாஸ்திரத்துல எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கையோ அதை நிச்சயம் பண்ண மாட்டேன் அப்படின்ற வாக்குறுதியை பெருமாளுக்கு கொடுத்து, அப்படின்ற உறுதிமொழியை சங்கல்பத்தை எடுத்துட்டு தான் நாம பரநியாசம் பண்ணிக்கிறோம், மோட்சம் கொடுன்னு பிரார்த்திக்கிறோம். வித் தோஸ் கண்டிஷன்ஸ் பெருமாள் நமக்கு மோட்சம் தரதான் அனுகிரகம் பண்றான். அப்போ முடிஞ்ச மட்டும் சாஸ்திரத்துல எது பண்ணலாம்னு சொல்லியிருக்கோ அதை பண்றதுக்கு பார்க்கணும். முடிஞ்ச மட்டும் சாஸ்திரத்துல இது பண்ணாதேன்னு பெருமாள் விளக்கியதையெல்லாம் விளக்கணும். இது முக்கியம். அதே மாதிரி பாகவதாலிடத்திலே பகவானை போலே சமானமான பக்தியோடு கூட இருக்க வேண்டும். பாகவதால சாதாரண மனுஷா அப்படின்னு நினைச்சுண்டு அவளிடத்துல தாழ்ந்த புத்தி கூடாது.
பகவானை போல அவளிடத்திலும் ஒரு கௌரவமான புத்தி இருக்க வேணும். பக்தியும் பகவானாட்டமா பாகவதாலிடத்துல இருக்கணும், கைங்கரியமும் பகவானை போல பாகவதாலுக்கும் பண்ணணும். பகவானை நிந்திக்க கூடாது, பகவானிடத்திலே அபச்சாரப்படக்கூடாது, அதே மாதிரி பாகவதாலிடத்திலும் நிந்திக்க கூடாது, அபச்சாரப்படக்கூடாது. இது எல்லாத்தையும் விட முக்கியமானது பகவான் ஒருவனையே பற்ற வேண்டும். என்னைக்கு நீயே கதி, நீ ஒருத்தனே கதி அப்படின்னு பிராட்டியை முன்னிட்டு பெருமாளுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணுட்டானோ அன்னைக்கு இனி போய் ஒருவன் தனக்கு கடைத்தலை நிற்கை நின் சாயை அழிவு கண்டாய் அப்படின்னு ஆழ்வார் சொன்னது போல, எம்பெருமானே என்னை ரட்சிப்பான் அவன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணி கொண்டவன் மறந்தும் புறம் தொழாமாந்தனாக இருக்க வேண்டும். தப்பியும் வேற எங்கேயும் போய் எத்தையும் கைகூப்ப கூடாது. இதுவும் கூட எப்படி பகவானை சேவிக்கிறது போல பகவானுடைய அடியார்களான பாகவதாலயம் சேவிக்கிறோமோ அது போல விட வேண்டுவதும் கூட தேவதாந்திரங்களை மட்டுமல்ல, தேவதாந்திர பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களையும் தேவதாந்திர சின்னங்களை தரித்தவர்களையும் சேர்த்தே விடணும். இதெல்லாம் தான் ஒரு சரணாகத்தனுக்கு விதிகள். இப்படிதான் ஒரு சரணாகத்தன், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், ஒரு பிரபன்னன் இருக்கணும் அப்படின்ற விதி இது. இப்படி இருந்தாலே எம்பெருமான் மோட்சம் தருவான் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா ரகசிய திரைசாரத்துல ஸ்தாபிச்சிருக்கார். இப்போ அந்த ஆச்சாரியன், எந்த ஆச்சாரியன் நமக்கு ஆத்மா வேற சரீரம் வேற அப்படின்றத புரிய வைத்து பெருமாளிடத்திலே நமக்காக பரநியாசத்தை பண்ணி வைத்த ஆச்சாரியன் இருக்கார். ஒன்னும் அவருக்கு ஏதோ அவருடைய விதிவசத்தினாலே போராத காலத்தினாலே அவருக்கு ஒரு தேவதாந்திர சம்பந்தம் வந்துடுத்து தெரியாம நன்னாதான் இருந்துட்டு இருந்தார். பரம ஸ்ரீ வைஷ்ணவரா 4 பேருக்கு வழிகாட்டுற மாதிரி நன்னா இருந்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு தேவதாந்திர சம்பந்தமோ இல்ல தேவதாந்திர அடியார்களுடைய சம்பந்தமோ வந்துடுத்து. அப்போ சிஷ்யன் என்ன பண்ண வேணும் அப்படின்னா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அந்த ஆச்சாரியனிடத்திலே இவனுக்கு நெருக்கம் இருக்குமானால், அதாவது இவன் போய் பேசினா சுவாமி இவனுக்காக தனியா நேரம் ஒதுக்கி இவனோட பேசக்கூடிய அளவுக்கு இவன் நெருங்கினவாளா இருந்தா சுவாமியை தனியா அழைச்சிட்டு போய் சுவாமியை விழுந்து சேவிச்சு பிரார்த்திச்சு, சுவாமி எங்களுக்கெல்லாம் இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு வழிகாட்டி நீங்கோ இப்படி இருக்கீங்கோ, இதை நான் சொல்றதுக்காக என்ன மன்னிக்கணும், அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு சரியில்லை, அதனால இதெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி பணிவா அன்பா ஆசையா அந்த சுவாமியினிடத்துல அதே சமயத்துல அவர் பண்ணக்கூடிய தப்ப திருத்திக்கணும்னு சொல்லணுமா சிஷ்யன். அது அவனுடைய கர்த்தவியம், கடமை. அப்படி சொல்லியும் அவர் கேட்கறாப்புல தெரியல, நீ என்னடா சொல்றது நான் என்னடா கேட்கறது அப்படின்னு இருக்கார். இல்ல சரி அப்படின்னு அன்பா கேட்டுக்கிறார். ஆனா தேவதாந்திர சம்பந்தம் அவரை போட்டு படுத்துறது, அதை மாத்திக்கல அவர். அப்ப என்ன பண்றது, சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டோம், இதுக்கு மேல நாம சொன்னோம்னா நன்னா இருக்காது அப்படின்னு விடக்கூடாது. இவரண்ட சொல்லி பார்த்தான், பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னா பெருமாளிடத்திலே ஆத்மார்த்தமா இவருக்காக பிரார்த்திச்சுக்கணும். கோவில்ல போய் பெருமாளிடத்திலே சேவித்து, சுவாமி எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி எனக்கு உபாயத்தை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி வைத்து நான் மோட்சத்திற்கு போக காரணமாக இருக்கக்கூடிய எங்க ஆச்சாரியனுக்கு ஏதோ விதிவசத்தினாலே இப்படி ஆயிடுத்து, அவர் பழையபடி இதெல்லாம் விட்டுட்டு திருந்தி வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய அனுகிரகத்தை நீதான் பண்ண வேணும். அவரிடத்துல சொல்லி பார்த்தேன், ஆனா அது பலன் தரல. சர்வசக்தனா இருக்கக்கூடிய நீ அவருடைய புத்தியை மாற்றி நாம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும்படியா பண்ண வேணும்னு பெருமாளிடத்துல பிரார்த்திக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆச்சாரியனுக்கே இப்படி வந்து சொல்லணும், பெருமாளிடத்துல பிரார்த்திக்கணும்னா அப்ப நம்ம நிலைமை யோசிச்சு பாத்துக்கணும். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படின்னு பெருமாளை பத்தி யாரானும் சொல்றா, சம்பிரதாயத்தை பத்தி சொல்றான்னா அது அப்படியே கேட்டுண்டு, ஆனா நான் என் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இருப்பேன், எதை வேணாலும் தொழுவேன் அப்படின்னா பெருமாள் மோட்சம் தரமாட்டான் அப்படின்னு விசேஷமா ஆச்சாரியர்கள்லாம் ஸ்தாபிச்சு சொல்றா. அது வடகல சம்பிரதாயமோ தெங்கல சம்பிரதாயமோ எந்த சம்பிரதாயமானா இருக்கட்டும், தேவதாந்திர சம்பந்தம் இருந்தால் ஒருவனுக்கு மோட்சம் இல்லைன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சர்வ ஜாகிரதையா நடந்துக்க வேணும் நம்ம எல்லாம். அதை இங்க காட்டுறா பராங்குஷ நாயகி. ஒரு காலத்திலே திவ்யதேசம்னா என்ன, பெருமாள்னா யாரு அப்படின்னு தனக்கு காட்டி கொடுத்த ஒரு ஆச்சாரியனாக இருந்தவள் இவளுடைய தாய். அவள் காட்டி கொடுத்தபடினாலதான் திவ்யதேசம், பெருமாள், பெருமாளுடைய ஆயுதங்கள், பெருமாளுடைய அடியவர்கள் அப்படின்னு இவ இத்தனை பக்தையா புலம்பின்னு இருக்கா, பைத்தியமா இருக்கா. இப்போ மோட்சத்துக்கு போனால் ஒழிய என்னாலே இந்த ஒரு க்ஷணம் கூட இந்த லோகத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இவளை கொண்டாந்தவோ அந்த தாயார் தான். இப்ப அவள் எம்பெருமானை மறந்து திவ்யதேசத்தை மறந்து லௌகிக காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு இவனையும் எம்பெருமானிடத்திலேருந்து திருப்பணும்னு பாக்குறா. இப்ப இவளுக்காக அவ என்ன பண்ணினா, முதல்ல பொறுத்து பார்த்தா, நமக்கு இதுதான் திவ்யதேசம், இதுதான் பெருமாள்னு காட்டி கொடுத்த தாயாச்சே, இவளுக்கு நாம புத்தி சொல்லலாமா,
நம்ம காட்டிலும் பெரியவோ, நமக்கு முன்னாலேயே திவதேசத்துக்கு போனவோ, பெருமாளை சேவிச்சவோ, பெருமாள் இடத்துல பக்தியா இருக்கக்கூடிய பாகவத்தை, சீனியர் பாகவத்தை நமக்கு நாம வணங்க வேண்டிய கோஷ்டியில இருக்கக்கூடியவள் இவள். அதனால இவளே மாறிடுவா அப்படின்னு கொஞ்சம் அவகாசம் கொடுத்து பார்த்தா பராங்குஷ நாயகி. அவள் மாறுறதா தெரியல. சரின்னு அவளோட ஆர்கியூ பண்ணி பார்த்தா, எனக்கு பக்தி வரத்துக்கு காரணமா இருந்த நீயே என்ன பெருமாளை மறக்க சொல்றியே, இது உனக்கு நியாயமா? நீ முதல்ல இந்த மாதிரி சொல்லலாமா? பெருமாளிடத்திலே பக்தியை வரவழைச்சவளும் பெருமாளிடத்திலிருந்து விலக்கி கொண்டு போனவளும் ஒருத்தியா அப்படின்னு ஆச்சரியமா இந்த உலகம் உன்னை பழிக்காதா அப்படின்னு எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தா. ஆனா இவள் என்ன பண்ணினா, தாயார் பராங்குஷ நாயகியோட ஒரு படி மேல போய் அவளுடைய தோழி அழிச்சுட்டு வந்து சமாதானம் பண்ணி பெருமாளை மறக்கடிக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டு அதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தா. இப்போ தாய் திருந்துறது போல இவளுக்கு தெரியல. அதனால இந்த தாயாரை திருத்தி பண்ணி கொள்ள வேண்டும்னு பெருமாளிடத்துல பிரார்த்திச்சுட்டு இவ ஆத்த விட்டு போயிட்டா. ஏன்னால் 4 பேரும் பகவானை அனுபவிக்கணும்ன்றது முக்கியம்தான். நாம மட்டும் பெருமாள் அனுபவிச்சா போராது, 4 பேரும் பகவானை சேர்த்து அனுபவிக்க வேணும்னு நினைக்கிறது உத்தமமான எண்ணம் தான். ஆனால் 4 பேர் அனுபவிக்கலன்றதுக்காக நானும் அனுபவிக்காம போறேன்றது முட்டாள்தனம். அது உதாரணமா, நம்ம ஊர் கோவிலுக்கு போறோம் பெருமாளை சேவிக்க, நல்ல ஆச்சரியமான ஒரு சக்கரை பொங்கல் கொடுக்குறா. அந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு வேளை ஆகாரம் சரியா போறது, அத்தனை நிரவதிகமா கொடுத்துருக்கா. இத்தனை நன்னா இருக்கே, நாம மட்டும் தனியா தானே கோவிலுக்கு வந்தோம், போக்கியமா இருக்கே, ஒரு ஓரமா உட்காந்துட்டு எல்லாத்தையும் வாயில போட்டுக்கலாம், ஆத்துல இருக்கிற மனுஷாளுக்கெல்லாம் நாம கோவிலுக்கு வந்ததோ சக்கரை பொங்கல் கொடுத்ததோ தெரியவா போறது அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஆத்துக்கு எடுத்துட்டு போய் அதை 4 பேரோட கலந்து சாப்பிடுறது, பகிர்ந்து சாப்பிடுறதுன்றதுதான் ஸ்வரூபம். அதுவே நம்ம ஊரா இல்லாம எங்கேயோ ஒரு 300-400 கிலோமீட்டர் தள்ளி ஒரு திவதேசத்துக்கு போயிருக்கோம். ஆள் அரவம் இல்லாத, ஆள் நடமாட்டம் இல்லாத திவதேசம். அர்ச்சகரும் நாமளும் மட்டும்தான் இருக்கோம், வேற யாரும் இல்ல. அர்ச்சகர் மாத்திரம் தினம் பிரசாதத்தை எப்படி சாப்பிடுவார், வேணும்ன்றதை எடுத்துட்டு மீதி எல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துட்டார். இப்போ ஆத்துக்கு எடுத்துட்டு போய் பகிர்ந்து சாப்பிடலாம்னா அது வரைக்கும் சக்கரை பொங்கல் தாங்காது. ஆத்து மனுஷா எங்கேயோ இருக்கா, நாம எங்கேயோ இருக்கோம். சரி மத்தவன் யாருக்குன்னா கொடுக்கலாம்னு பார்த்தா ஊரே தூங்கிட்டு இருக்கு, ராத்திரி சமயம் யாரும் கிடையாது. இப்ப என்ன பண்றது? ஆத்து மனுஷாளுக்கு இல்லாத சக்கரை பொங்கல் நேக்க வேண்டாம், 4 பாகவதாலோட பகிர்ந்து உண்ணப்படாத சக்கரை பொங்கல் நேக்க வேண்டாம் அப்படின்னு அந்த சக்கரை பொங்கலை தூக்கிட்டு போய் தண்ணியில போட்டு விடலாமா? அது முட்டாள்தனம். யாரும் அனுபவிப்பதற்கு இல்லை அப்படின்ற பட்சத்துல தான் அனுபவிக்கிறதுல தப்பில்லை. அந்த மாதிரி தன் தாயையும் அழைத்து கொண்டு போய் பகவானை அனுபவிக்க வேணும் என்று நினைத்த பராங்குஷ நாயகி, தாயார் தன்னை பகவத் அனுபவத்திலிருந்து மாத்த பாக்குறா, தனக்கு விரோதியா இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவள் பேச்ச கேட்டு இனிமேல் இவளுக்காக காத்துட்டு இருந்தோமானா நாம மாறுவோமே ஒழிய இவள் மாறமாட்டாள், அதனால நாம பண்றதுதான் சரி, புறப்படும் முதல்ல ஆத்த விட்டு அப்படின்னு புறப்பட்டு போயிட்டா. இப்போ இவள் மட்டும் பெருமாள் அனுபவிக்கலான்னு போயிட்டா. போனவ எங்க போயிருப்பான்னு பராங்குஷ நாயகியினுடைய தாயார் பலவிதமா நினைச்சு 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 புலம்பிட்டு இருக்கா. அந்த புலம்பலுடைய வெளிப்பாடுதான் இந்த திருவாய்மொழி 6-7 சொல்லக்கூடியதான உண்ணும் சோறு பதிகம். திருத்தொலைவில்லி மங்கலத்திலேருந்து எப்படியாவது இவளை மீட்டுண்டு வரணும், அந்த ஊரையும் பெருமாளையும் இவள் மறக்கணும் அப்படின்றதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தா பராங்குஷ நாயக்கினுடைய தாயார். ஒன்னும் பலிக்கல. கடைசியில என்ன பண்ணா, என்னமோ திருத்தொலைவில்லி மங்கலத்துலதான் பெருமாள் இருக்கார் அப்படின்ற மாதிரி அந்த பக்கமே பார்த்துண்டு அந்த பேரே சொல்லிட்டு இருக்கே, அதெல்லாம் என்ன பக்கத்துலயா இருக்கு? ஆத்து வெள்ளம் எல்லாம் வடிஞ்சு அந்த ஆத்த கடந்து அங்க போனாதான் எத்தனை சிரமம் தெரியுமா? அங்கெல்லாம் போக முடியாது. இதோ நம்ம பக்கத்திலேயே திருக்கோளூர்ல வைத்தமாநிதி பெருமாள்னு ஆச்சரியமா பெருமாள் சயனிச்சுட்டு இருக்காரு. அவரை நினைச்சுக்கோ, அவரை சேவி. நம்ம ஊர்ல ஆதிநாதன் இருக்கான், அவனை சேவி. இவாள்லாம் பெருமாளா தெரியலையா உனக்கு? தொலைவில்லி மங்கலமே போனோமா அப்படின்னு கேட்கிறா. உடனே திடீர்னு இவளுக்கு மனசு அப்படியே திருக்கோளூர் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது. இவள் தான் ஒரு திவதேச அனுபவம் பண்ணுவா, நடுவுல ஒரு பதிகம் கிருஷ்ண அனுபவம் பண்ணுவா, திரும்ப திவதேசம் திரும்ப கிருஷ்ண அனுபவம்னு மாறி மாறி பண்றவளோ இல்லையோ. இப்ப தொலைவில்லி மங்கல பதிகம் முழுக்க எம்பெருமானை அனுபவித்தாள். அதன் பிறகு வழக்கம் போல கிருஷ்ண அனுபவம் வந்துடுத்து. ஏன்னா அங்க தொலைவில்லி மங்கலத்திலேயே 10 பாட்டுல பெருமாளை நாயகனாகவும் இவளை பராங்குஷ நாயகியாகவும் நினைத்து கொண்டு அனுபவித்தவள் கடைசி பாட்டுல என்ன சொன்னா, தேவர பிரானையே தந்தை தாய் என்று அடைந்து அப்படின்னு பராங்குஷ நாயகி மோடு ஆஃப் ஆகி நம்மாழ்வார் மோடுக்கு வந்துட்டா இப்போ. அதனாலே நாயகி நாயக்கனை நினைச்சு உருகக்கூடிய பாவம் எல்லாம் 10ஆம் பாசுரத்தோட முடிஞ்சு போயிடுது. இப்ப தெளிவா நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய மகா ஞானியா, ஒரு ஆழ்வாரா, ஒரு ஆச்சாரியனா மாறிட்டா இப்ப இந்த பொண்ணு.
இப்போ நம்மாழ்வாருக்கு பராங்குஷ நாயகிக்கு வேணா பெருமாள் மேல பைத்தியமா இருக்கலாம். நம்மாழ்வாருக்கு எல்லாம் தெரியுமோன்னு ஞானத்தில் தன் பேச்சு 10 பாட்டு வரைக்கும் பிரேமத்தில் பெண் பேச்சு பேசியவள் 11வது பாட்டுல ஞானத்தில் தன் பேச்சுன்னு ஆழ்வாருடைய பாசுரம் அது. தேவர் பிரானையே தந்தை தாயன்றடைந்த வன்குருகூரவர் ஷடகோபன். பராங்குஷ நாயகி இல்ல, ஷடகோபன். இப்ப ஷடகோபனுக்கு தெரியறது இது அர்ச்சாவதாரம். அப்படியெல்லாம் சர்வசாதாரணமா பெருமாள் நமக்காக எழுந்து வந்துட மாட்டான். திருப்புலிங்குடியில அத்தனை கேட்டோம், எழுந்து உட்கார்ந்துட்டு சேவசாச்சானா என்ன? நாம கேட்டுட்டே இருந்தோம், அவன் இன்னொன்னா படுத்துட்டு இருக்கான். அர்ச்சாவதாரத்துல பெருமாள் நமக்கெல்லாம் இறங்கி வரமாட்டான். அதே அர்ச்சாவதாரம் தானே இந்த தொலைவில்லிமங்கலம் பெருமாளும். இவன் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் நம்ம கிட்ட வந்துட மாட்டான். நாம என்ன பண்ணலாம்? வழக்கம் போல நம்முடைய காதல் நாயகனான கண்ணனை நினைத்து அனுபவம் பண்ணி கொண்டிருக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணா அனுபவம் பண்ணினா. இப்போ இந்த புலிங்குடி பெருமாளும் தொலைவில்லிமங்கலம் பெருமாளும் கூட்டா வரமாட்டாலாம். ஆனா கண்ணன் மட்டும் கூட்டா வந்துருவானா? இப்போ அவனுடைய காலமும் முடிஞ்சு போயிடுத்து. கிருஷ்ணாவதாரம் எப்பயோ முடிஞ்சு போயிடுத்து. கிருஷ்ணாவதாரம் எல்லாம் முடிஞ்சு கலியுகம் தொடங்கி 43ஆம் நாள் தான் இந்த பொண்ணு பிறந்தா. இப்ப இவளுக்கு 16 வயசுக்கு மேல இருக்கக்கூடியதான அனுபவம் தானே பகவத் அனுபவம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ அது வரைக்கும் வாய் திறந்து பேசாதவ தானே இவோ. இப்போ கண்ணனை நினைச்சு அப்படியே உடுகின்ற இருந்தா. அப்ப திடீர்னு தோணித்தவளுக்கு கிருஷ்ணாவதார காலமும் முடிந்து விட்டது, கிருஷ்ணாவதாரமும் எப்பயோ போயிடுத்து. இப்போ கண்ணனை நினைச்சு நான் ஏங்கினா மட்டும் கண்ணன் வருவானா? அப்போ பெருமாள் கண்ணனா அவதாரம் பண்ணியிருந்தான். ஆயர்பாடி துவாரகை அப்படின்னு அங்கங்கெல்லாம் இருந்தான் பெருமாள். அப்போது நான் பிறந்திருந்தேனானால் அவனை அனுபவித்திருக்கலாம். அவன் பிறந்த காலத்துல நான் பிறக்காத போயிட்டேனே. இப்ப அந்த கண்ணன் எங்க இருக்கானோ தெரியலையேன்னு புலம்பிட்டு இருந்தா. இந்த புலம்பல் பராங்குஷ நாயகியினுடைய தாயார் காதுல ஊழ்ந்துடுத்து. இப்ப அம்மா என்ன பண்ணினா, அப்பா ஒரு வழியா எப்படியோ தொலைவில்லிமங்கலத்தை மறந்துட்டா. இனிமேல் அது ஞாபகம் வராது அவளுக்கு. இனிமேல் தொலைவில்லிமங்கலம்னு போட்டு படுத்த மாட்டா. இப்போ கண்ணனை பிடிச்சுட்டா. இப்போ அந்த தோழி சொன்னது போல அவள் வழியிலேயே போய் அவளை அடிக்கணும். என்ன பண்ணணும்? கண்ணன் கண்ணன் புலமின்று இருக்காளோன்னு. அந்த கண்ணன் எங்க இருக்கான் தெரியுமா? தொலைவில்லிமங்கலத்துல இல்ல. இப்போ திருக்கோளூர்ல வைத்தமானிதின்ற பேரை வச்சுட்டு அங்க படுத்துட்டு இருக்கான். அங்கதான் இருக்கான் கண்ணன் அப்படின்னு சொன்னான். எதுக்காக அதை சொன்னான்னா, அவளை பொறுத்த வரைக்கும் தொலைவில்லிமங்கலத்தை மறந்தா போறோன்னு இருந்தா சொல்லிட்டா. இவளும் தொலைவில்லிமங்கலத்தை மறந்துட்டா, கண்ணனை நினைச்சுட்டா. இப்ப இவ என்ன பண்ணினா, தொலைவில்லிமங்கலத்தை விட்டுட்டா, திருக்கோளூரை பிடிச்சுட்டா. இதை இந்த அம்மா எதிர்பார்க்கல. திருக்கோளூரை சொன்னால் தொலைவில்லிமங்கலம் அடிச்சுண்டவோ திருக்கோளூர் அடிச்சுப்பான்றத மறந்துட்டான் அம்மாக்காரி. ஏன்னா அவள் சாதாரணமான லௌகிக பெண். அவளுக்கு இந்த அளவுக்கு பக்தி எல்லாம் போராது. அவளுக்கு தொலைவில்லிமங்கலத்தை மறந்தா போறோன்னு இருந்தது, மறந்துட்டா சரி. ஆனா அதே மாதிரி இன்னும் காதலோடு கூட இன்னொரு ஊரை பிடிச்சுப்பான்றதை யோசிக்காம போயிட்டாவோ. இப்ப திருக்கோளூர்னு பிடிச்சுட்டு இருக்கா. திருக்கோளூருக்கு யாருன்னு அழிச்சுட்டு போவா? திருக்கோளூர் இருக்கிற திசையே பார்த்துட்டு இருக்கேன். திருக்கோளூர் திசையை நோக்கி கைகோப்பின்னு இருக்கேன். இதெல்லாம் பண்ணல. ஏன்னா தொலைவில்லிமங்கலம் தொலைவிலே இருந்ததுனால இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஒரே கரையில அப்படியே நடந்து போனா 2 கிலோமீட்டர், மிஞ்சு போனா 20 நிமிஷத்துல போயிடலாம். அத்தனை சின்ன பொண்ணுவோ. அதுக்கு போய் யாரானும் துணை எதிர்பார்ப்பாளோ? பார்த்தா அம்மா கிட்ட சொல்லிட்டு போனோம்னு பார்த்தா அம்மா நிச்சயம் விடமாட்டா. பகவத் அனுபவத்திற்கு தடையாக இருக்கக்கூடியவள். அதனால பகவத் அனுபவத்துக்கு குறுக்கணிக்கிறவா நமக்கு உறவே கிடையாது அப்படின்னு அம்மாவை விட்டுட்டா. ஒரே கரையில இருக்கக்கூடியதான ஊருக்கு எதுக்கு துணை? நானே போறேன், ஆவாரார் துணை அப்படின்னு. நான் உன்னை இப்ப காட்டுல நின்றுட்டு இல்லை, இப்போ யார் காப்பாத்துவான்னு. நாட்டுல ஊர்ல தான் இருக்கேன், அப்படி நடந்தே போயிடுவேன். கூப்பிடு தூரத்துல இருக்கிறது திருக்கோளூர். புறப்பட்டு போயிட்டா. இப்போ ஆத்துல வந்து பொண்ணை தேடுறா, பொண்ணை காணோம். சுத்தி முத்தி விசாரிக்கிறா. என் பொண்ணு பராங்குஷ நாயகியை பார்த்தாங்களான்னு கேட்கறா. தெரியலையே, நாங்க பார்க்கலையே. நாங்க இல்லாம ஒன்னாட்டம் கார்த்தால வயல்வெளிக்கு போனோம், இப்பதான் திரும்புறோம் ஆத்துக்கு. எங்க ஆத்துல இருக்கிற மனுஷெல்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கா, போட்டது போட்டபடி இருக்கு. நீதான் புதுசா உன் பொண்ணை காணோம்னு சொல்ற, நன்னா பார் அப்படின்னா அவ. இல்ல நான் சும்மா இல்லாம என்ன பண்ணேன், தொலைவில்லிமங்கலத்தை அவ மறக்கடிக்கணும்ன்றதுக்காக திருக்கோளூர்னு சொன்னேன். கண்ணன் புலமின்னு இருந்தா. அந்த கண்ணனுடைய அவதாரம் முடிஞ்சிடுத்து. கண்ணன் இப்ப வைத்தமானிதியா அவதாரம் பண்ணி திருக்கோளூர்ல படுத்துட்டு இருக்கான்னு சொன்னேன். ஒருவேளை என் பொண்ணு அங்கதான் போயிருப்பாளோ அப்படின்ற சந்தேகம் வருது இவளுக்கு. அது நிஜம். தாயார் ஆத்துல இல்லாம வயலுக்கு போயிருந்தப்போ இந்த பராங்குஷ நாயகி சுத்தி முத்தி யாரானா இருந்தாலானா எங்க போறேன்னு கேட்டு எங்க இவ்வளவு திரும்ப ஆத்துல கொண்டாந்து அடைச்சு பூட்டிட போறாளோ, கதவை சாத்திட போறாளோன்னு பார்த்து எல்லாரும் அவ காரிய நிமித்தமா போற வரைக்கும்
கண்ணா பெருமாளே திருத்தொலவெல்லிமங்கலம் திருக்கோளூர் அப்படின்னு எல்லாம் கத்தின்னு இருக்காம சாதாரணமா சைலண்டா இருந்தவோ எல்லாரும் அவ காரியத்தை கிளம்பிண்டு பார்த்துட்டு கிளம்பிண்டு போனா விட்டு சத்தம் இல்லாம எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டா. திருக்கோளூருக்கு போய் சேர்ந்துட்டா. அங்க போய் அந்த திவதேசம், அந்த தீர்த்தம், அந்த நதி, அந்த பெருமாள், அந்த பிராட்டி இவாளை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா. அங்க இருக்கக்கூடிய பாகவதாலை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்போ இதுக்குதான் இவ ஆசைப்பட்டா. எப்பயோ இவ தாயார் தொல்வெல்லிமங்கலத்துக்கு அழிச்சுட்டு போய் விட்டுருந்தா அந்த அனுபவம் எல்லாம் அங்கேயே கிடைச்சிருக்கும் அவளுக்கு. அது நடக்காதபடினாலே இப்ப இவளா தானா ஆத்த விட்டு திருக்கோளூருக்கு வர மாதிரி ஆயிடுத்து. திருக்கோளூருக்கு வந்து திவ்ய தேசம் பகவான் பாகவதால்னு அந்த அனுபவத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவ என்னென்னலாம் சொல்லி புலம்பினாலோ அதெல்லாம் இப்ப திருக்கோளூர்ல தான் இருக்குன்னு இந்த அம்மா சொல்லியிருப்பா அவளுக்கு. அன்னைக்கு பெருமாள் தேவர் பிரான் அவதாரம் எடுத்து தொலைவெல்லிமங்கலத்துல இருந்தான். அதனால உன்னை அங்க அழிச்சுட்டு போனேன். இப்போ அவன் வைத்தமானிதியா அவதாரம் பண்ணி திருக்கோளூர்ல சயனிச்சுட்டு இருக்கான். அப்ப அவனோட சங்கு சக்கரம் இருந்தது அந்த ஊர்ல, அதுதானே அவனுக்கு அழகு. அந்த சங்கு சக்கரம் எங்க இப்போ அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டா, அதுவும் இப்ப வைத்தமானிதி பெருமாள் தோல்ல இருக்கு. திருக்கோளூர்ல பெருமாள் புடிச்சுட்டு இருக்கான். சங்கு சக்கரமா அங்க போயிடுத்துன்னா அங்கே ஆச்சரியமான பாகவதால்லாம் இருந்தாலே, அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகள்லாம் இருந்தாலே, அவள்லாம் எங்கன்னா அவளும் பெருமாளே போனா விட்டு அவளுக்கு என்ன காரியம் எங்க? அவளும் அங்க திருக்கோளூருக்கு வந்துட்டா. இப்போ எல்லாம் அங்க போயிடுத்து. பெருமாள் போறச்சே அவனோட இருக்கக்கூடிய பரிஜனங்கள் மொத்தம் அவனோட போயிடுத்து. அதனால எல்லாம் அங்கதான் அப்படின்னு சொன்னால் உடனே சரி பெருமாளோடு எல்லாரும் நம்ம பக்கத்துல வந்துட்டா இதுல இருந்து என்ன தெரியறது? பெருமாள் நம்மளை நெருங்குறாருன்னு தெரியறது. தொலைவெல்லிமங்கலம் தூரம்ன்றதுனால தானே என்னால போக முடியாம இருந்தது. இப்ப என் அருகிலே பெருமாள் எனக்காக வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறான். தொலைவெல்லிமங்கலத்திலிருந்து திருக்கோளூருக்கு வந்தவன் ஏன் தன் ஊருக்கு வரல? இதுல இருந்து என்ன தெரியறது? நாயகி, உனக்காக நான் உன்னை தேடி இத்தனை தூரம் வந்திருக்கேன், எனக்காக என்ன தேடி நீ கொஞ்சம் தூரம் வரமாட்டியா அப்படின்னு பெருமாள் எனக்காக ஆசைப்படுறான். அதனால நான் அவன் ஊருக்கு போக வேணும் அப்படின்னு நிச்சயம் என்னுடைய பொண்ணு இப்படியெல்லாம் நினைச்சுட்டு இங்கதான் போயிருப்போ, எனக்கு சந்தேகமே இல்லை அப்படின்ற முடிவுக்கு பராங்குச நாயகியினுடைய தாயார் வந்துட்டா. இப்போ இந்த பதிகம் வரச்ச சுவாமி ஆளவந்தாருடைய கோஷ்டியில ஒரு விசாரம் நடந்துதான். அப்போ ஆளவந்தார் திருவாய்மொழி பாசுரங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார். இதே மாதிரி அனுபவம் பண்ணிட்டு இருக்கா அவள்லாம். அப்போ ஒரு சுவாமி கேட்டார் ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் ஒருத்தர், சுவாமி, இங்கே பராங்குச நாயகி பெருமாளை அடைய வேணும் என்பதற்காக ஆத்த விட்டு புறப்பட்டா. தாயாரை தனியாக தவிக்க விட்டுட்டு தாயாரிடத்துல சொல்லிக்காம கொள்ளாம பெருமாள் தான் வேணும், என் நாயகன், என் கணவன், என் காதலனை கைப்பற்றியாக வேண்டும் அப்படின்னு அவன் மேல இருக்கக்கூடிய காதல் அடங்காதபடினால் ஆத்த விட்டு போயிட்டா. அதே மாதிரி பரகால நாயகியும் அவளுடைய தாயாரை விட்டு திருநகரியிலிருந்து புறப்பட்டு திரு ஆலிக்கு போயிட்டா. லட்சுமி நரசிம்மன் அனுபவிக்கணும்ன்றதுக்காக திரு ஆலிக்கு போயிட்டா. இந்த ரெண்டு நாயகிகள்ல யார நினைச்சு ரொம்ப பயப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி. எத்தனை அனுபவம் பாருங்க. இதுக்கு என்ன சுவாமி பயப்பட வேண்டியிருக்கு? இது எப்பயோ நடந்தது, அது எப்பயோ நடந்தது, இதெல்லாம் பாசுரங்கள், அதுக்கு வியாக்கியானங்கள் அனுபவிச்சுண்டு டைம் ஆனா எழுந்து போறதை விட்டு எதுக்கு பயந்துண்டு? அப்படி இல்லை. ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் பகவான் என்னென்ன லீலைகள்லாம் பண்ணினானோ அந்த காலத்துக்கே சொல்லக்கூடியவர்கள். குலசேகர பெருமாள் ஸ்ரீராமாயணம் கேட்டு இருக்கார். அது எப்பயோ எந்த யுகத்திலேயோ நடந்த சண்டை. ராமாவதாரத்துக்கு பிறகு ஒரு யுகம் வந்தது. அப்ப பெருமாள் கண்ணன் அவதாரம் பண்ணினா அதுக்கு அடுத்த யுகத்துலதான் நாம் இருந்துட்டு இருக்கோம் எல்லாம் யோசிக்காமல், ராமன் சண்டைக்கு போறான்னா தனி ஒருத்தனா சண்டைக்கு போறானா, எப்படி அவனை யாரான ஏதானும் பண்ணிட போறா, நானும் சண்டைக்கு அவனோட போறேன்னு சொல்லி தன் படைகளை எல்லாம் அழிச்சுட்டு போறார். ராமன் சீதா பிராட்டியை தேடிட்டு போனா நானும் கூட போய் ஹெல்ப் பண்றேன்னு கிளம்பிட்டார். இப்படி பகவானுடைய ஒரு லீலையை அனுபவிக்கிற போதும் அந்த காலத்துக்கே போகக்கூடிய ஆழ்வார்கள். அதனாலதான் ஆழ்வார்கள் அப்படின்னு திருநாம வாழ்க்கை. யசோத பிராட்டி உரல்ல கண்ணனை கட்டினா அந்த தழும்பு இன்னைக்கும் பார்சாரதி பெருமாளுடைய திருமேனியில சேவை சாதிக்கிறதுன்னு சொன்னா நாம என்ன பண்றோம்? வருஷத்துல ஒரு நாள் பெருமாளை போய் எப்படி நன்னா சேவிச்சு எப்படி சேவிக்கிறோம்? அப்படி சிரிச்ச முகத்தோடைய கூட ரொம்ப சந்தோஷமா ஏதோ நம்ம கண்ணுக்கு கிடைக்காத காட்சி கிடைத்தது போல நன்னா சேவிச்சுட்டேன், நான் சேவிச்சுட்டேன் அப்படின்னு எத்தனை பெருமையா சொல்றோம். அதே சேவையை ஆழ்வார் நினைத்த போதே கண்கள் அப்படி ரத்தம் கசியறது. ஆழ்வாருக்கு 3000 மாதங்கள் மோகித்து கிடந்தார். ஒரு சின்ன குழந்தைன்னு பார்க்காம கரடு முரடா இருக்கிற கயிறை முடிச்சா போட்டு இடுப்பு செவந்து போறாப்பல உரலோடு கூட இறுக்கி கட்டி இருக்கிறாள்.
அது என்னமோ என்னுடைய ஹிருதயத்தை அப்படி ஒரு சங்கிலியாலே இறுக்கி கட்டி அப்படியே முள்ள போட்டு ஹிருதயத்தை பிழுந்தது போல ரத்தம் கசியறதே எனக்கு அப்படின்னு ஆழ்வார் அப்படியே உருகிறார், தவிக்கிறார், துடிச்சு போறார் ஆழ்வார். அந்த அனுபவம் நமக்கெல்லாம் வராது. நாம அந்த தழும்ப கூட பெருமையா சேவிக்கிறோம் போய். ஆழ்வார் ஆழ்வார் தான், நாம தான். ஆழ்வார்கள் எப்படி பகவானுடைய சரித்திரத்தை எல்லாம் கேள்விப்படுகிற போது அவனுடைய காலத்துக்கே சென்று விடுகிறார்களோ, அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கேட்கிற போது அவா காலத்துக்கே போயிடுவா. அந்த அனுபவமும் நமக்கு வராது. அந்த மாதிரி பராங்குஷ நாயகியை நினைச்சு பயப்படணுமா, பரகால நாயகியை நினைச்சு பயப்படணுமா? யார் பயப்படணும்? வயசு பொண்ணு நினைச்சு யாரு பயப்படுவா? வயசு பொண்ணு ஆத்து விட்டு போயிட்டா சுவாமி, யாரு பயப்படுவா? அம்மா தானே பயப்படணும். இப்ப பராங்குஷ நாயகியினுடைய தாயாரும் அவளை நினைச்சு பயப்படுறா. சொல்லாம கொல்லாம ஆத்த விட்டு போயிட்டாலே, திருக்கோளூர் தான் போயிருப்பாளோ, அங்கதான் போயிருக்கணும், என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு யார் பயப்படுறது? இப்போ பராங்குஷ நாயகியினுடைய தாயார் பயப்படுறா, புலம்புறா. அதே மாதிரி பரகால நாயகியினுடைய தாயாரும் திருநகரியிலே புலம்பினாள். இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு பயம் அதிகம், யார் அதிகம் பயப்படணும் அப்படின்னு ஒரு விசாரம். எத்தனை தூரம் ரசிக்கிறா பாருங்க, ஆழ்வார் பாசுரங்கள்ல ஈடுபடுறா பாருங்க. அப்போ ஆளவந்தார் சாய்ச்சாராம், அங்கே பெரிய திருமொழியில 3:7 கல்வன் கொள் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம் பெரிய திருமொழியில. கல்வன் கொள் கரியான் ஒரு காலை வந்து அப்படின்னு நன்ன கண்ணங்கரேன்னு கட்டிலங்காலையாக இருந்த ஒரு அழகன், ஒரு இளைஞன் அப்படி வந்து பெத்த தாயான என்னிடத்திலே ஒரு வார்த்தை கேட்காமல், எனக்கு தெரியாமல் அப்படியே என் பொண்ணை கை பிடிச்சு அழிச்சுட்டு போறானே, அவன் கல்வனோ திருடனோ? இப்படிதான் ஒருத்தருடைய பொண்ணாவா சம்பந்தம் இல்லாமல் கை பிடிச்சு அழிச்சுட்டு போவானோ? இவளும் பெத்த தாய் இங்க தனியா தவிப்பாளேன்னு சொல்லாமல் அவனோட என்னமோ கல்யாணம் பண்ணின ஆமடியான் கூட்ட மாதிரி அவன் பின்னாடியே போயிட்டு இருக்காளே இவோ அப்படின்னு அங்க புலம்பினான் பரகால நாயகியினுடைய தாயார். அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தா ஆத்துல என் பொண்ணு காணமேன்னு பராங்குஷ நாயகியினுடைய தாயார் புலம்புறா. இப்ப இந்த ரெண்டு அம்மால எந்த அம்மாவுக்கு பெண்ணை நினைத்து பயம் அதிகம் அப்படின்னு கேட்டா ஆளவந்தார் சாச்சேராம், அங்கே பெருமாளோடு கூட போனாலே பரகால நாயகி, அவளை நினைச்சுதான் தாயார் ரொம்ப பயப்படணும் அப்படின்னு ஆளவந்தார் சொன்னாராம். சிஷ்யாலாம் சொன்னலாம், என்ன சுவாமி இப்படி சாதிக்கிறது? ஒரு வயசு பொண்ணு பராங்குஷ நாயகி ஆத்த விட்டு தனியா போயிட்டா, அவ திருக்கோளூருக்கு தான் போய் சேர்ந்தாளான்றதும் தெரியல, அவளை யாரும் பார்க்கல, எங்க இருக்கான்னு தெரியல, அவ சொல்லிட்டோம் போல, எழுதி வச்சிட்டோம் கூட போல, வயசு பொண்ணு ஆத்த விட்டு தனியா போயிட்டா, அவளுக்கு எப்போ யாரால என்ன நடக்குமோன்னு பயப்பட வேண்டியதுதான் என் நியாயம். அங்கே பரகால நாயகி யாரோட போனா? கல்வன் கொள் கரியான் ஒரு காலை வந்து அப்படின்னு சாட்சாத் பெருமாளே வந்து திருடநாட்டமா என் பொண்ணை என்ன கேட்காம அழிச்சுட்டு போனான்னு சொன்னாலே அவ பெருமாளோட தானே போயிருக்கா, அவளை நினைச்சு என்ன பயப்பட வேண்டியிருக்கு? அதே மாதிரி யாரோட போனோமோ அவனோட தானே போயிருக்கா. என்னைக்கு இருந்தாலும் இந்த ஜீவாத்மா யாரை அடையணும்? பெருமாளை தான் அடையணும். அம்மாவா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்ல அவளே வந்து சொனிஷ்டையா சரணாகதி பண்ணி அவனை கல்யாணம் பண்ணி கைப்பிடிச்சாலும் சரி, எப்படியும் போய் சேர வேண்டியது அவனிடத்துல தானே. அணியாலி புகுவர் கோலோ அப்படின்னு ஆலிக்கு தானே போனோம், லட்சுமீந்திர சிம்மன் இடத்துல தானே போனோம். அவ தகுந்தவனோட தானே போயிருக்கா, தகுந்த ஊருக்கு தானே போயிருக்கா. அவளை நினைச்சு ஏன் சுவாமி பயப்படணும்? எங்க போனான்னே தெரியாம தனியா போன இவளை நினைச்சுன்னா பயப்படணும் அப்படின்னு சிஷ்யாலாம் சொன்னாலாம். அதுக்கு ஆளவந்தார் சாச்சாராம், அது அப்படி அல்ல. பெருமாளோடு போனாலே அவளை நினைச்சுதான் தாய்க்கு பயம் ஜாஸ்தி அப்படின்னாராம். ஏன்னா தனியா போனவள் எதுக்காக ஆத்த விட்டு சொல்லிக்காம கொள்ளாம தனியா போனா? பெருமாளை அனுபவிக்கணும், அவன் திருக்கோளூர்ல இப்ப இருக்கான் அப்படின்ற வார்த்தையை கேட்டு திருக்கோளூரை நோக்கி போயிருப்பா அப்படின்னு அந்த தாயார் வாயிலே வந்துடுத்து. திண்ணமின் இளமான் புகும்பூர் திருக்கோளூரே. நான் ரொம்ப பயப்பட வேண்டாம், ரொம்ப சந்தேகப்பட வேண்டாம், யாரையும் விசாரிக்க வேண்டாம். திண்ணம் சத்தியம் நல்லா தெரியும் எனக்கு. நிச்சயம் என் பொண்ணு என் இளமான் மான் குட்டியை போலே துள்ளி ஓடக்கூடிய என்னுடைய இளம் பெண், சின்ன பொண்ணு, என்னுடைய பொண்ணு திருக்கோளூர் தான் போயிருப்பா. புகும்பூர் திருக்கோளூரே, திருக்கோளூர் தான் போயிருப்பாவோ. அங்க என்ன சொன்னா பரகால நாயகனுடைய தாயார்? அணியாலி புகுவர் கொலோ. இவா ரெண்டு பேரும் போறாளே, ஆலிக்கு தான் போறாளா இல்ல வேற எங்கேயானும் போயிடுவாளான்னு தெரியலையான்னு பயப்பட்டாலாம் அவ. எப்படி அந்த பயம் வந்ததுன்னா, இங்கே பராங்குஷ நாயகனுடைய தாயார் திருக்கோளூர் பெருமாள் கண்ணன் அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவதான் அவன் மனசுல அந்த ஆசையை விதைச்சா, பதிய வச்சா, அதனால அங்க போயிட்டா. அதனால இவ தைரியமா சொல்றா.
என் பொண்ணு ஆத்த விட்டு போனாலும் திருக்கோளூர்ல தான் இருப்பா, அங்க பெருமாளை தான் சேவிச்சுட்டு இருப்பா. அதனால நான் பொடிநடையா நடந்து போனா அவ சின்ன பொண்ணு 20 நிமிஷத்துல நடந்து போயிட்டா, நான் வயசானவோ ஒரு மணி நேரம் அப்படி தாங்கி தாங்கி நடந்து போனேனா என் பொண்ணை பார்த்துடுவேன் அப்படின்ற தைரியம் இவளுக்கு. அதனால இவ பயப்படல. அவ யாரோட அனுப்பினா? பெருமாளோடய அனுப்பினாவோ. பெருமாளோட இவ போறதை பார்த்துட்டு நின்னா. பெருமாளுடைய சரித்திரங்கள்லாம் பரகால நாயகிக்கு மட்டும்தான் தெரியுமான்னா தாயாருக்கு தெரியாதன்னா? ராமாவதாரத்துல பிராட்டியோட காட்டுல போய் 14 வருஷம் சஞ்சாரம் பண்ணலான்னு போனானே, அப்ப எங்கேயான யாரானா அவனை நிம்மதியா இருக்க விட்டாளா? கரதூஷணாதிகள்னு 14,000 பேர் சண்டைக்கு வந்தா. அப்புறம் ராவணன், கும்பகர்ணன், அவன் இவன் எத்தனையோ பேர், எத்தனை சண்டை, மாரீச்சன் அவன் இவன் எத்தனை பேரோட சண்டை போட்டான். என்னைக்காவது நிம்மதியா சாப்பிட்டு தூங்கி இருப்பானா காட்டுல? அந்த மாதிரி இப்ப என் பொண்ணை அழிச்சுட்டு போறானே, வழியில எந்த அரக்கன் வருவானோ, எந்த அசுரன் வருவானோ, எந்த ராட்சசன் வருவானோ, யாரோட கூட இவன் சண்டை போட வேண்டியது இருக்குமோ, இல்ல சீதையை கவர்ந்துட்டு போனது போல என் பொண்ணை கவர்ந்துட்டு போறதுக்கு ஏதான ராட்சசன் வந்து அவளை அவனிடத்திலே காப்பாற்றுவதற்காக இவன் சண்டை போட வேண்டியிருக்குமோ, அல்லது யாரானும் வந்து ரிஷிகளோ பக்தர்களோ சரணாகதி பண்ணி இவன் என்ன அதை பண்றான் இதை பண்றான், அவனை கொஞ்சம் சம்ஹாரம் பண்ணி எங்களை காப்பாத்துன்னு வழியில வந்து சரணாகதி பண்ணுட்டா, எங்க என் பொண்ணு ஒரு நிமிஷம் இரு, நான் அவன் கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னந்தனியா அப்படி வீதியில நிக்க வச்சுட்டு போயிடுவானோ? ஆள் இல்லாத நடு காட்டுல என் பொண்ணு தனியா நின்றுட்டு இருப்பாளே, பயமா இருக்காதா அவளுக்குன்னு இப்படியெல்லாம் போறதான் இவளுடைய மனசு. திருநகரிலேருந்து திருவாலைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் அப்படியே பொடிநடையா கையை பிடிச்சு அழிச்சுட்டு போறான் பெருமாள். போயின்னு இருக்கிற வழியில ஒண்ணு அந்த பொண்ணை தாக்குவது போல, அவளை கவர்ந்து செல்வது போல யாராவது ராவணன் முதலானவர்கள் வரலாம். வந்தா அவளோடு கூட சண்டை போட்டு சம்ஹாரம் பண்ணி இந்த பொண்ணை பெருமாள் திரும்பவும் கைப்பிடிக்க வேண்டிய நிலைமை வரலாம். அல்லது யாராவது இவனிடத்துல இருந்து காப்பாத்து அவனிடத்துல இருந்து காப்பாத்துன்னு சரணாகதி பண்ணா அவ கதையை முடிக்க வேண்டியிருக்கும் இவனுக்கு. இல்ல யாரானோ ரொம்ப வயசானவா இழுத்துன்னு இருக்கா, அவளுக்கு மோட்சம் தரணும்னு இவ ஆர்த்த பிரபத்தி பண்ணிட்டு இப்பவே எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டா அங்க போய் அவளுக்கு மோட்சம் தர வேண்டியிருக்கும். இல்ல வழியில யாரானும் தபஸ் பண்ணிட்டு இருப்பா, அவளுக்கு தபஸ் முத்தி போயிடுத்து, அவளுக்கு வந்து தபஸுக்கு பலன் தர வேண்டிய காலம் வந்து கொடுத்தோம்னா அங்க அவளுக்கு வந்து சாப விமோசனம் கொடுத்து வரம் கொடுக்கறதுக்காக இவன் போயிடுவான். இந்த மாதிரி எத்தனையோ இடையூறுகள் இருக்கிறது. இப்படி என் பொண்ணும் அவனும் ஆலிக்கு தான் போறாளா, திருவாலிக்கு தான் போறாளா, அல்லது யாரானும் எங்கேயானும் அப்படியே அவளை டைவர்ட் பண்ணி அழிச்சுட்டு போயிடுறாளா? யாரோ ஒருத்தன் வந்தான் நடுவுல சண்டை போடணும் பெருமாள் அவனோட. சண்டை ஒரே இடத்துல நடக்கிறது. அவன் ஓட பெருமாள் துரத்த, பெருமாள் துரத்த அவன் ஓட, அப்படியே போக்கு காட்டிட்டு போய் எங்கேயான ஒரு 10 ஊர் 15 ஊர் தாண்டி போயிட்டா. என் பொண்ணு அவ பின்னாடியே ஓட முடியுமா? அவளை பொண்ணு சாப்பிடாம கொள்ளாம கையில இருந்த வளையம் கழண்டி விழும்படியா பெருமாளை நினைச்சு அழுதுட்டு இருந்த பொண்ணு, அவளால அத்தனை பலமா பெருமாள் பின்னாலேயே ஓட முடியுமா? அவள் அங்கேயே நின்றுட்டு இருப்பா. இவன் அவனை சம்ஹாரம் பண்றதான அந்த சாமர்த்தியத்தில எப்படியாவது அவன் கதையை முடிச்சானோன்னு கோவத்தோட கூட சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு அப்படியே துரத்திட்டு போய் சம்ஹாரம் பண்ணியிருப்பான். திரும்பி பார்த்தா எங்கேயோ 20 ஊர் தள்ளி பரகால நாயகன் நின்றுட்டு இருப்போம். திரும்ப அவன் வந்து இவளை சேரும் வரைக்கும் இவள் தவிச்சு போயிடுவாளே அப்படின்னு பலவிதமா நினைச்சு புலம்புறாளாம். இப்ப இவ 2 பேரும் போனாலே எந்த தடங்களும் இல்லாமல் நிம்மதியா இவள் அவனையும் அவன் இவளையும் அனுபவிக்கிறதுக்காக அவனுக்கு சொந்த ஊரான திருவாலிக்குத்தான் போயிருப்பாளா, அல்லது எங்க போயிருப்பான்னு தெரியலையேன்ற கவலை பரகால நாயகியினுடைய தாயாருக்குத்தான் அதிகம். அதனாலே அந்த கவலை தோற்ற ஒரு பாட்டுலயும் அவ அணியாளி புகுவர்களோ அங்கதான் போயிருப்பாளா, இல்ல வேற எங்கேயானும் போயிருப்பாளா, அங்கதான் போனாலா இல்ல வேற எங்கேயானும் போயிட்டாளா அப்படின்னு புலம்பிண்டே இருந்தா. ஆனா இவ முதல் பாட்டுல என்ன சொல்லிட்டா? யாரும் கவலைப்படாதுங்கோ, திண்ணமென் இளமான் புகும்பூர் திருக்கோளூரே அப்படின்னு ஏவகாரத்தோட சொல்லிட்டா. திருக்கோளூர் தான் அவ போயிருப்பா. ஒருவேளை திருக்கோளூருக்கு போயிருக்கலாம்னு சொல்லல, திருக்கோளூர் தான் போயிருப்பா அப்படின்னு ஆறி இருக்கிறாள். அப்படின்னா எந்த பதட்டமும் பயமும் கவலையும் இல்லாமல் நிம்மதியா இருக்காகும். இந்த அளவுக்கு ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுடையதான அனுபவத்தை இப்போ நடந்தது போல நினைச்சுண்டு அனுபவிக்கிறா அப்படின்னா என்ன சொல்றது? இதுதான் பக்தி. இப்படிதான் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு பாடம் இதெல்லாம். இது எத்தனையோ முறை நடந்திருக்கிறது. பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தில் இருந்த போது ருக்மிணி பிராட்டி எங்க போனா அப்படின்னு தவிக்கக்கூடிய அவளுடைய தாய் புலம்புறாளாம். மல்லரை அட்டவன் பின்போய் மதுரை புறம் புக்கால் கொலோ. பெருமாள் வடமதுரைக்கு போகணும்னு போயிட்டு இருந்த போது அவனை தொடர்ந்து அவன் அழகிலே மயங்கி ருக்மிணி பிராட்டி பின்னாடியே போனவள் வழியில மல்லர்கள் இவனோட சண்டை போடுறதுக்கு வந்தா. இவன் அவளோடு சண்டை போட்டு மல்லர்களுடைய சம்ஹாரத்தை நடத்திட்டு
அதுக்கப்புறம் மதுரைக்கு போனான். அதனால மல்லர் சம்ஹாரம் நடந்ததையெல்லாம் நின்னு பார்த்து ரசிச்சுட்டு அவன் பின்னாலேயே மதுராபதிக்கு போயிருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறாளாம். அந்த மாதிரி வழியில யார் யார் வந்து என்னென்னலாம் நடக்கிறதோ தெரியலையே. சீதா பிராட்டி கரதூஷண வதம் எல்லாம் நடந்த போது அதை பார்த்து பயந்து போய் நின்று இருப்பாளே, அந்த மாதிரி என் பொண்ணுடைய நிலைமை இப்ப எப்படி ஆறுதோ தெரியலையே அப்படின்னு இந்த தாயார் புலம்புறா இந்த பாட்டிலே. அதனால இவள் விஷயமான பயம்தான் தாய்க்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஆளவந்தார் சாதிச்சாராம். இதுல இருந்தெல்லாம் தெரியறது என்ன அப்படின்னா, அகங்காரத்தோட நான் தான் அப்படின்ற அகங்காரத்தோட, என்னுடையதுதான் அப்படின்ற மகமகாரத்தோட இல்லாமல், பெருமாளுடைய பாகவதாளுடைய சம்பந்தத்தை பெருசா நினைக்காமல், தாய் தந்தை குடும்பம் அப்படின்னு கேவலம் இந்த உறவுகளையே பெருசா நினைச்சுண்டு இல்லாமல், பெருமாளும் பாகவதாலும் தான் முக்கியம், அதே நேரத்திலே தாய் தந்தை முதலான உறவுகளையும் நாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, ரெண்டுத்துல எது உனக்கு அப்படின்னு ஏதான ஒண்ணுதான்னு கேட்டா பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்வத பந்து நிரந்தரமான உறவே எனக்கு முக்கியம் அப்படின்னு தான் ஒரு பாகவதன் இருக்க வேண்டும் என்று பராங்குஷ நாயகி நமக்கு காட்டித் தருகிறாள் அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள்லாம் சாதிக்கிறார். இப்போ பாசுரத்தை பார்க்கலாம். முதல் பாட்டுல தாயார் என்ன சொல்றா? உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி, மண்ணினுள் அவன் சீர் வலம் மிக்கு அவனோர் வினவி தின்னமென் இளமான் புகும்பூர் திருக்கோளூரே. சாப்பிடாம இருந்தா, உண்ணாமல் இருந்தால், பருகாமல் இருந்தால், தீர்த்தம் கூட சாப்பிடாம இருந்தா, ஏன் சாப்பிடல அப்படின்னு இவ கேட்டா. அதுக்கு அவ சொன்னா ஏன் சாப்பிடணும் அப்படின்னு அவ கேட்டா. அதுக்கு இவ சொல்றா, சாதம் சாட்டாதான் உடம்பு இருக்கும், இல்லாத உடம்பு போயிடும், தீர்த்தம் சாட்டாதான் பிராணன் தங்கும், இல்ல பிராணன் போயிடும் அப்படின்னு அவ சொன்னா. ஓஹோ, என் உடம்புல ஆத்மாவும் பிராணனும் தங்கணும் அப்படின்னா அதுக்கு ஆகாரம் ஒன்னாட்டமா தீர்த்தமும் ஜலமும் கிடையாது. என் உடம்புல ஆத்மா தங்கறதுக்கு விசேஷமான ஒரு ஆகாரம் உண்டு. அந்த ஆகாரத்தை சாட்டாதான் என் உடம்புல உயிர் தங்கும். ஆகாரம் என்பது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. உனக்கு சாதமும் தீர்த்தமுமா இருக்கலாம், எனக்கு அது கிடையாது. எனக்கு பகவானுடைய நினைப்பும் கண்ணன் என்கிற பெயரும் கண்ணனுடைய கதைகளும் கண்ணனுடைய அனுபவமும் தான் எனக்கு ஆகாரம். நீ கண்ணனை பத்தி பேசினாலும் பேசலைன்னாலும் உடம்புல உயிர் இருக்கும். ஆனா நான் கண்ணனை பத்தி பேசலைன்னா என் உடம்புல இருக்கிற உசுறு கூடும். ஆகையினாலே உன் ஆகாரம் வேறு என் ஆகாரம் வேறுன்னு சொல்லிட்டாலாம் ஒரு நாள் பராங்குஷ நாயகி. அது தெரிஞ்சதுல இருந்து இவ சாதம் வைக்கிறதையும் தீர்த்தம் கொடுக்கறதையும் நிறுத்திட்டாலும். ஏன்னா கொடுத்து கொடுத்து வீணா போறதே, இவ சாப்பிட மாட்டேன்றாளே. மேலும் அதை பார்த்தா அவளுக்கு கோபம் ஜாஸ்தியாருது. என் பெருமாளே என்னோட இல்ல, என்ன கேவலம் எனக்கு சாதமும் தீர்த்தமும் அப்படின்னு இன்னும் அவளுடைய பிரஷர் ஏறி போறது. அதனால நாம அவளுக்கு நல்லது பண்றதா நினைச்சுண்டு அவளுக்கு கெட்டது பண்ண வேண்டாம், அவளை மேலும் மோசமான நிலைமைக்கு ஆளாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாதம் கொடுக்கறதையும் தீர்த்தம் கொடுக்கறதையும் நிறுத்திட்டா. சரி நிறுத்திட்டோம். ஆனா அவ என்ன சொன்னா, சாதம் சாப்பிடலைன்னாலும் தீர்த்தம் சாப்பிடலைன்னாலும் நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, என்னுடைய சாதமும் என்னுடைய தீர்த்தமும் வேற, அது கண்ணன்னு சொன்னாலே. நாம சும்மா இல்லாம அந்த கண்ணன் திருக்கோளூர்ல இருக்கான்னு வேற சொல்லிட்டோமே. இது ரெண்டுத்தையும் முடி போட்டு பார்த்தா இவளுடைய ஆகாரமும் தீர்த்தமுமாக இருக்கக்கூடிய கண்ணனை அனுபவிப்பதற்காக திருக்கோளூர் போயிருப்பாளோ, அங்கதான் போயிருப்பா அப்படின்னு இவளுடையதான அனுபவம் முதல் பாசுரம். உண்ணும் சோறும் சாப்பிடக்கூடிய அன்னமும் பருகும் நீரும் பருகக்கூடியதான தீர்த்தமும் தின்னும் வெற்றிலையும் மேலும் சுவைக்காகவும் போகத்திற்காகவும் போட்டுக் கொள்ளக்கூடிய தாம்பூலமும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான். இப்படி அவசியம் சாட்டே ஆனோம், சாட்டாலும் பரவாயில்ல இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய மேண்டேட்டரி உணவாக இருக்கட்டும் போகியங்களா இருக்கட்டும் எல்லாமே கண்ணன் தான். என்றென்றே அப்படின்னா கண்ணன் என்றே, கண்ணா, கிருஷ்ணா, ஜனார்தனா, வாசுதேவா அப்படின்னு அவனுடைய பல திருநாமங்களை சொல்லிக்கொண்டு, கண்ணன் மேலே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பெயர்களை சொல்லிக்கொண்டு, கண்கள் நீர் மல்கி கண்கள்ல இருந்து ஜலம் அப்படியே தாரதாரையா பெருங்கும்படி, என் இளமான் என்னுடைய துள்ளி குதிக்கக்கூடிய சின்ன மான்குட்டி போலே இருக்கக்கூடிய என்னுடைய அழகான சின்ன பொண்ணு, மண்ணினுள் அவன் சீர் வலம் மிக்கு அவன் ஊர் வினவி. நான் சொன்னேன் அவளுக்கு கண்ணன் இப்ப திருக்கோளூர்ல தான் இருக்கான்னு.
ஆனா என் பேச்சுல அவளுக்கு நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ தெரியல, அந்த சந்தேகமும் எனக்கு இருக்கு அப்படின்னு அம்மா சொல்றா. ஏன்னா போன பதிகத்திலே பெருமாளை விட்டு பிரிக்கணும்னு பார்த்தவ தானே இவோ. எப்படியானும் பெருமாளை விட்டு பிரிக்கணும்னு தோழி அழிச்சுட்டு வந்து சதியெல்லாம் பண்ணவளாச்சே. இவ சொல்றது நிஜமா இருக்குமோ? ஒருவேளை கண்ணன் திருக்கோவலூர்ல இருக்கானோ இல்லையோ அப்படின்னு சந்தேகமா. ஒருவேளை நம்மள மாத்துறதுக்கு கூட அம்மா இந்த மாதிரி சொல்லியிருக்கலாமோன்னு. அதனால லோகத்துல அப்படியே கேட்டுட்டு போறாளாம். யாரெல்லாம் கண்ணில் படுறாளோ அவளெல்லாம் பார்த்து, எங்க அம்மா சொன்னா கண்ணன் இப்ப திருக்கோவலூர்ல தான் இருக்கான் அப்படின்னு. ஆனா நீங்க சொல்லுங்க, எந்த ஊர் கண்ணனுடைய ஊர்? கண்ணன் இப்ப எங்க, எந்த அவதாரம் எடுத்து என்னவா பிறந்திருக்கான்? அன்னைக்கு மதுராபதியிலே துவாரகையிலே இருந்த கண்ணன் இன்னைக்கு எங்க இருக்கான்னு சொல்லுங்கன்னு பாக்குறவாள் எல்லாம் கேட்கிறாளாம். இப்போ மண்ணினுள் இந்த பூலோகத்திற்குள்ளே அவன் சீர் வலம் மிக்கு அந்த எம்பெருமானுடையதான அவதாரம் எங்கு நடந்திருக்கிறது? அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் எந்த ஊர்ல வெளிப்பட்டது? எம்பெருமானுடையதான கல்யாண குணங்களை எந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாகவதால் அனுபவிக்கக்கூடியதான பாக்கியம் கிடைத்தது? அப்படி கண்ணனுடைய அவதாரத்தினாலும் அவனுடைய வளர்ச்சியினாலும் அவனுடைய நடனங்களினாலும் அவனுடைய லீலைகளினாலும் பேறு பெற்ற ஆய்ப்பாடியை போல இப்போ இந்த பூமியிலே எந்த ஊர் இருக்கிறது சொல்லுங்கோ? அவனுடைய லீலைகள் எல்லாம் நடந்து அவனுடைய ஸ்ரீபாதம் பட்ட பூமி எதுன்னு சொல்லுங்கோ, அவன் ஊர் எதுன்னு சொல்லுங்கோ அப்படின்னு வினவி கேட்டு, வினவுதல் அப்படின்னா கேள்வி கேட்டுதல். அவன் ஊர் வினவி, அவனுடைய திருப்பதி, அவனுடைய திவதேசம் எது அப்படின்னு வினவி கேட்டு அப்படி வீதியில போயிட்டு இருக்கலாம். அப்ப எல்லாரும் சொல்றாளாம், கண்ணன் இப்போ பல அவதாரங்கள் எடுத்துட்டானே. ஒரே அவதாரம் அல்ல, கண்ணன் பல அர்ச்சாவதாரம் எடுத்துட்டான். இப்போ பல ஊர்ல இருக்கான் கண்ணன். இப்போ நீ இங்க நின்று கேட்டு இருக்கிய, நமக்கு சமீபத்தில திருக்கோளூர்ல இருக்கான் கண்ணன். அங்க கண்ணனுக்கு வைத்தமானிதின்னு பேரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம் வழியில பராங்குஷ நாயகிக்கு. அப்போ நம்ம அம்மா சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்ற சந்தேகம் இவளுக்கு நிவர்த்தி ஆயிடுத்து. இப்போ ஓஹோ, நம்ம அம்மா பொய் சொல்லல, உண்மைதான் சொல்லியிருக்கா. அதனால கண்ணன் நிச்சயமா இப்ப திருக்கோளூர்ல தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுனுட்டா. தெரிஞ்சு பல இடங்கள்ல கண்ணன் அவதாரம் பண்ணியிருக்கான், பல இடங்கள்ல அவனுடைய குணங்களையும் லீலைகளையும் பாகவதா அனுபவிச்சா, பல இடங்கள்ல கண்ணனுடையதான பராக்கிரமம் அப்படி மலிஞ்சு கிடக்கிறது, அதுல திருக்கோளூர்லயும் கிடக்கிறதுன்னு சொல்றாரு. வேற ஏதான ஊருக்கு போனா நமக்கு போய் சேர்றதுக்கு நாழி ஆயிடும். பக்கத்திலேயே இருக்கக்கூடிய திருக்கோளூருக்கு போய் அம்மா சொன்னது போல வைத்தமானிதியான கண்ணனை அனுபவிக்கலாம்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டான் இந்த பொண்ணு. இது திண்ணம், எனக்கு இதுல சந்தேகமே இல்லை, இது சத்தியம், நிஜமா என் பொண்ணு திருக்கோளூர் தான் போயிருக்கா அப்படின்னு அம்மா முடிவுக்கு வந்துட்டா. சரி, பொண்ணு எங்க போனான்னு தெரிஞ்சு போயிடுத்து, எதுக்கு போனான்னு தெரிஞ்சு போயிடுத்து, இவ்வளவு திண்ணமா சத்தியமா அங்கதான் போயிருப்பான்னு சொல்லிட்டா. அதுக்கு மேல ஏன் புலம்புறாய்வோ அப்படின்னா, அம்மாக்கள்லாம் எதை நினைச்சு எதை பார்த்து சந்தோஷப்படுவா? தன் பெண் நன்னா வளர்ந்து அவனை நல்ல ஒரு அழகான இளமையான நல்ல ஸ்திதியில இருக்கக்கூடிய அவள் ஆசையா பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்மகனிடத்திலே ஒப்படைத்து அவ ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து வாழறத பார்த்துதானே தாயார் சந்தோஷப்படுவா. அந்த மாதிரி தானே நானும் ஆசைப்பட்டேன். என்னுடைய அந்த உணர்ச்சிய நியாயமான ஆசையெல்லாம் புரிஞ்சுக்காமல் என்ன ஏதோ விரோதிய பார்க்கறது போல பார்த்து என்னோட பகச்சுன்ட்டு சாதம் சாப்பிடாம தீர்த்தம் சாப்பிடாம சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருந்தவோ, இன்னும் விரோதியாட்டமாவே நடத்திட்டு இருந்தவோ, இன்னைக்கு விரோதம் முத்தி போய் பெத்த தாய் நம்மளை விட்டு வருந்துவாளே, நாம போயிட்டோமானா அவளுக்கு யார் இருக்கா, அவளுக்கு ஏதான ஒரு ஆஸ்திரம் அவசரம் ஆபத்துன்னா யார் அவளுக்கு பண்ணுவா அப்படின்னு என்னை பத்தி எல்லாம் நினைச்சு கூட பார்க்காமல் தன் வாழ்க்கையே பெருசுன்னு என்னை மறந்துட்டு இப்படி போயிட்டாளே அப்படின்னு வருத்தப்படுறாளாம். சரி, அப்போ தாயாருக்கு கேவலம் இவளை பத்தி சுயநலம் தானா? ஒரு பெண் பிள்ளையானவள் தாயார தனியா தவிர்க்க விட்டு போறது சரியில்லை, அது அவன் நினைக்கணும். ஆனா தாயாரானவள் அவள் பரந்த மனசுக்கு எப்படி நினைக்கணும்? என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுத்து, நான் எப்படியான இருந்தும் போறேன், இனிமேல் என்னை பார்த்து ஒன்னா போறது இல்ல, விதி விட்ட வழி ஆறுது எனக்கு. ஆனா அந்த பொண்ணும் ஏதோ அவ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடிண்டாலே, அதுல அவ சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு இவன் நினைக்கணும் ஒண்ணும். ஆனா அப்படி நினைக்கலையவோ. என்ன நினைக்கிறா? என்ன புலம்ப விட்டுட்டு என்ன வருத்தப்பட வச்சுட்டு போயிட்டாலே அப்படின்னு நினைக்கிறா. இது ஒரு தாயாருக்கு அழகோ? ஏன் பராங்குஷ நாயகியினுடைய அம்மாவுக்கு அத்தனை குறுகிய மனசா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. இவள் பெருமாளை தான் ஆசைப்பட்டா, பெருமாளை தான் கைப்பிடிக்கணும்னு நினைச்சா, அதை நான் மாத்தணும்னு பார்த்தேன், முடியல. சரி, பெருமாளையே ஆசைப்பட்டு அவனையே கைப்பிடிக்கட்டும். ஆனா இவளும் பெருமாளும் கையை கோர்த்து கொண்டு ஒன்னா வாழறத பார்த்து எனக்கு சந்தோஷப்பட கொடுத்து வைக்கலையே.
முறைப்படி நான் இவள் பெருமாளுக்கு தாரவாத்து கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல என் கண் முன்னாலே பெருமாளை இவள் கரம் பிடித்திருந்தாலும் சரி, இவளும் பெருமாளும் சேர்ந்து வாழறதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே, ஒரு தாயாக என் பெண் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படும்படியான பாக்கியம் எனக்கு கிடைக்கலையேன்னு புலம்புறாளாம் இவ. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? போறவோ, அம்மா இனிமேல்லாம் என்ன நீ மாத்தணும்னு நினைக்காதே, அது முடியாது. நீ சொன்ன மாதிரி திருக்கோளூருக்கு போய் நான் கண்ணனை அனுபவிக்க போறேன், நீ என்னோடு வா. அங்கு கண்ணன் எனக்கு தன்னுடைய அனுபவத்தை கொடுப்பான், அங்கு கண்ணன் என்னுடைய கரம் பற்றி என்னை கல்யாணம் பண்ணி கொள்ளுவான், நானும் கண்ணனும் ஆமடியானாக வாழ்வதை, தம்பதிகளாக வாழ்வதை நீ பார்த்து சந்தோஷப்படுன்னு சொல்லி என்னை அழிச்சுட்டு போயிருக்க கூடாதோ? அப்படி என்ன அழிச்சுட்டு போயிருந்தா அவ ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒற்றுமையா வாழறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. அதுக்கு வழி இல்லாத தானே போயிட்டாலே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ணும் இப்ப இல்ல, சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். இவள் மத்த பெண்கள் ஆட்டம் அப்படின்னு சொல்லி இவளுக்கு விதவிதமான விளையாட்டு சாமான்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அம்மா இதை கொண்டு சாதம் வடிக்கிறாப்புல விளையாடணும், இதை கொண்டு தயிர் கடையிறாப்புல விளையாடணும், இதை கொண்டு கணத்துல இருந்து ஜலம் எடுக்கிறாப்புல விளையாடணும்னு சொப்புகள்லாம் வாங்கிட்டு வந்து ஒன்னு ஒன்னா விளையாட சொல்லி கொடுத்தேன் இவளுக்கு. அது என்னமோ தெரியல, அந்த குழந்தை பருவத்தில இருந்தே அதெல்லாம் அவ சட்டை பண்றதே இல்ல, சீன்றதே இல்ல. இவளுக்குன்னு வாங்கி வைத்த சாமான்கள்லாம் இன்னும் கூட அப்படியே கேட்பார் இல்லாமல் கிடக்கிறது ஒரு மூலையில. அப்ப சின்ன வயசுல இருந்து இவ எப்படி விளையாடினான்னா, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் கண்ணன் தான் அவளுக்கு. வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகா அப்படின்னு கண்ணன் கீதையில சொன்னானே, அந்த மாதிரி எல்லாம் கண்ணனே அப்படின்னு இருக்கக்கூடிய மகாத்மாவாக சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு வரவைவோ. அப்பேற்பட்டவள் எப்போது கண்ணனை அடைவேன் அப்படின்னு அவனுக்காகவே ஏங்கி தவித்தவள், இப்போ கண்ணன் இவ்வளவு அருகிலே இருக்கிறான் அப்படின்னு தெரிந்த போது தெரிஞ்சுண்டு அந்த ஊருக்கு போகாம ஆத்துல இருப்பாளோ? அதனால தொலைவில்லிமங்கலம் போயிட்டு வந்ததுன்னே கிடையாது. இவ பிறந்ததுல இருந்தே கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் இருந்துட்டு இருக்கா. அவன் தொலைவில்லிமங்கலத்துல இருக்கான்னு சொன்னதுனால தொலைவில்லிமங்கலத்தை பிடிச்சுட்டா. இப்ப அவன் திருக்கோளூர்ல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அங்க போயிட்டா. தப்பெல்லாம் அவ பேர்ல இல்ல, என் பேர்ல தான். இனிமேல் அவளை மாத்துறதுக்கு ஒண்ணும் இல்ல, அவளை மாத்த வேண்டிய அவசியமும் இல்ல. எங்க போனோமோ அங்கதான் போய் சேர்ந்திருக்கா. எனக்கு என்ன ஒரே குறைன்னா, அவள் பெருமாளோடு கரம் பிடித்திருக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்க முடியவில்லையே என்ற குறை தவிர எனக்கு வேறு ஒரு குறை இல்லை அப்படின்னு புலம்புறாளாம். இப்படி ஆச்சரியமா இந்த தாயார் புலம்பக்கூடியதான இந்த பதிகம் யோசிச்சு பார்த்தா, இந்த தாயாரும் நம்மாழ்வார் தான், அந்த பராங்குஷ நாயகியும் நம்மாழ்வார் தான், கடைசியில பலஸ்ருதி சொல்ல போற ஆழ்வாரும் இவர் தான். இப்படி தானே தானான தன்மையிலும், பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய தலைவி தன்மையிலும், பராங்குஷ நாயகியினுடைய தாயார் தன்மையிலும், பராங்குஷ நாயகியினுடைய தோழி தன்மையிலும் இருந்து 4 விதமாக பாசுரம் பாடினவர் சுவாமி நம்மாழ்வார். இப்படியெல்லாம் கூட பக்தி பண்ணி எம்பெருமானை அனுபவிக்க முடியுமா அப்படின்னா அது ஆழ்வார்களால் மட்டுமே முடியும். அதனாலதான் ஆழ்வார்களுக்கு அப்புறம் எத்தனை பக்த சிகாமணிகள் அவதாரம் பண்ணாலும் அவள் ஆழ்வார்கள்னு எடுத்துக்கிறது இல்லை. நாம அப்படியே ஆழ்வார் இவர் ஆழ்வார் அவர் ஆழ்வார்னு சேர்த்துட்டே போறதில்லை. ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு திருப்புலி ஆழ்வார் அடியிலே யோகத்திலே சுவாமி நம்மாழ்வார் எந்த 12 பேர் ஆழ்வார்கள்னு அறிவித்தாரோ அவர்கள் மட்டும்தான் ஆழ்வார்கள். 12000 முறை கண்ணினுன் செருத்தாம்பை அனுசந்தானம் பண்ணி யோக தசையிலே நம்மாழ்வாரை சாட்சாத்காரம் பண்ணி யோகத்திலே பெருமாளோடு கூட பேசின ஸ்ரீமன்னாதமுனிகளையே ஆழ்வார்னு ஏத்துக்கல நாம. அப்படி அவர்கள் மட்டும்தான் ஆழ்வார்கள் அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த அனுபவங்கள்லாம் தான் காரணம். ஆழ்வார் இந்த அனுபவத்தையே நமக்கு சொல்லி தரலன்னு வச்சுக்கலாம். யாராவது நமக்கு இப்படி 4 விதமா அனுபவம் பண்ணணும்ன்ற எண்ணமாவது வந்திருக்குமா? அதுதான் ஆழ்ந்து போனவர்களானபடியினாலே ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றது. இதுக்கு மேற்பட்டதான பாசுரங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தடே இந்திரிணி மூலதாம்னே ஸ்ரீ ஷடகோபாய மங்கலம். ஈரார்த்தூப்புள் இருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.